அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தலைப்பிலே தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படுகிற மாநாட்டின் தொடர்ச்சியாக இந்த திருவள்ளூர் மாவட்ட மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற தலைப்புக்கு ஏற்றவாறு என்னுடைய உரை தலைப்பும் தரப்பட்டிருக்கிறது. நபி வழி நடந்தால் நரகமில்லை, இதுதான் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு. மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். இஸ்லாம் மார்க்கத்திலே நாம் அங்கம் வகிப்பது உலகத்திலே பதவிகளை பெறுவதற்காக அல்லது பொருளாதாரத்தை அடைவதற்காக அல்லது புகழையும் செல்வாக்கையும் அடைவதற்காக வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக நிச்சயமாக இல்லை. இஸ்லாத்தை விட்டு வெளியே இருந்தால், இஸ்லாம் மார்க்கத்தை கை கழுவினால் இந்த வசதிகளை எல்லாம் தாராளமாக பெற முடியும் உலகத்தில். அப்போ நாம் எதற்காக இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம்? இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காமல் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உலகத்தை எல்லாம் அல்லாஹ் அழித்த பிறகு அனைவரையும் திரும்ப உயிர்ப்பித்து எழுப்பி நம்மை விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் பொழுது இந்த உலகத்தில் எந்த முறையில் நாம் வாழ்ந்தால் வெற்றி பெற முடியுமோ, எந்த கொள்கையை பின்பற்றினால் வெற்றி பெற முடியுமோ அந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும். அதற்குத்தான் இந்த இஸ்லாத்தில் இருக்கிறோம். இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், பின்பற்றாமல் இருந்தால், நம்பாமல் இருந்தால் நிச்சயமாக நமக்கு நரகம்தான். அல்லாஹ் அந்த சொர்க்கம் என்ற பரிசை தரமாட்டான். முஸ்லிமாக இருந்தால் மாத்திரம் தருவானா என்றால், முஸ்லிம் என்ற பெயரளவுக்கு இல்லாமல் அல்லாஹ் எந்த மாதிரி நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை எடுக்கிறானோ அந்த முறையில் நடந்தால்தான் அவன் நமக்கு சொர்க்கம் தருவான், நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவான். இதற்காகத்தான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த கொள்கையில் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு தௌஹீத் ஜமாஅத்தை வளர்வதற்கு என்ன காரணம்? நாம ஒரு அரசியல் கட்சியாக இருந்து தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அல்லது மாநகராட்சி உறுப்பினர்களாக ஆவதற்காக ஒரு அமைப்பை கொண்டு சென்றால் இது உலகத்துக்கு உள்ள ஒரு இயக்கம், தலைவர்களுடைய ஆதாயத்திற்கு உள்ள இயக்கம் என்று எப்போ மக்கள் கைகள் விடுவார்கள். அதையெல்லாம் இல்லாம நம்ம சொல்வதெல்லாம் என்ன? மக்கள் அடித்தாலும் வெறுத்தாலும் உதைத்தாலும் ஊர் நீக்கம் செய்தாலும் இறந்து போனவர்களை கூட அடக்கம் செய்ய விடாமல் கொடுமைகள் நிகழ்த்தினாலும் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோமே, எதற்காக? இப்படியான உறுதியின் காரணமாக மறுமையில் நம்ம வெற்றி பெற முடியும். இந்த எண்ணத்தோடு நம்ம அணுகினோமையானால் நம்ம சமூகத்தில் இஸ்லாத்தின் பெயரால் இருக்கிற எல்லா குழப்பமும் தீர்ந்துவிடும். இன்னைக்கு பல 72 கூட்டங்களாக இருக்கிறார்கள் இல்லையா? அவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? மறுமையில் அல்லாஹ் என்ன கேட்பான் அதை சிந்திக்கல. இந்த உலகத்தில் எப்படி சமாளிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், என்ன மாதிரியான ஒரு வாக்குவாதம் செய்து மக்களை ஏமாற்றலாம், இதுல கவனம் செலுத்துகிற காரணத்தினால்தான் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கொள்கையிலேயே உறுதியாக நிற்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அந்த வழியில் சென்றால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும், மறுமைதான் இலக்கு என்று அறிந்து கொண்டார்களே ஆனால் நிச்சயமாக எல்லாருமே ஒரு கூட்டத்துக்கு வந்து விடுவார்கள். அதனால்தான் நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்று மறுமையை மையப்படுத்தி இந்த தலைப்பு தந்திருக்கிறார்கள். நீங்க நபி வழி நடந்தீங்க என்று சொன்னா நிச்சயமாக நரகம் இல்லை. அது எப்படியெல்லாம் அல்லாஹ் இதை வலியுறுத்துகிறான்? முதலாவதாக அல்லாஹ் இந்த அடிப்படை எப்படி சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ்,
இந்த தூய்மையான இஸ்லாம் என்கிற மார்க்கம் இருக்கிறதே, இதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். ஒவ்வொன்றுக்கு ஒரு சொந்தக்காரர் இருப்பான்ல. நம்ம வீடுன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு உரிமையாளர் இருப்பார். ஒரு கடைன்னா அதுக்கு ஒரு உரிமையாளரோ 2 உரிமையாளர் இருப்பாங்க. அப்போ எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு உரிமையாளன் என்று ஒருத்தன் இருப்பான். அந்த உரிமையாளன் தான் அதை எப்படி செய்யணும் என்கிற ஒரு முடிவை எடுப்பான். அவனுக்கு சொந்தமான பொருளை என்ன வேண்டாலும் செய்வான். அந்த மாதிரி நம்ம பின்பற்றுமை இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கம், இதனுடைய உரிமையாளர்கள் யாரு? நீங்களா? நானா? இல்லை. அல்லது வேற உலமாக்களா? மார்க்க அறிஞர்களா? இல்லை. ஊர் ஜமாத்தார்கள் இதுக்கு சொந்தக்காரங்களா? இல்லை. இந்த தீனுல் இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கத்துக்கு உரியவன் யார்? எஜமான் யார்? இந்த மார்க்கத்தை தந்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 52வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் சொல்கிறான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். ஃபர்ஸ்ட் நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்ம பின்பற்ற மார்க்கம் இருக்க, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்னென்ன இருக்கிறோம் எல்லாமே அதுக்கு உரிமையாளன் யாரு? அல்லாஹ் தான். அந்த தீனுல் இஸ்லாத்திற்கு எஜமான் அல்லாஹ் என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். எஜமான் அல்லாஹ்னா என்ன அர்த்தம்? இது சம்பந்தமாக முடிவெடுக்கிற உரிமை அதிகாரம் அவனுக்கு தான் இருக்கிறது. எஜமானுக்கு தான் அது அதிகாரம் இருக்கும். எந்த ஒரு சொத்துக்கு உரிமையாளர் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அது குறித்து முடிவெடுப்பார்கள். அப்ப இந்த தீனுக்கு அல்லாஹ் தான் எஜமான் என்று சொன்னால், அப்ப தீனுக்குள்ள எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை முடிவு பண்ற, டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் அவன் கையில் தான் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டினா, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்க எல்லாருமா ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை, அல்லாஹ்வுடைய கயிறுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி இருக்கிறார்கள் குர்ஆன் என்று சொல்லி. அப்ப நீங்கள் அனைவருமாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறு என்கிற குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்க எல்லாரும் இந்த மார்க்கம் என்னுடைய மார்க்கமா இருக்கிறதுனால என்னுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவது நிஜமாக இருக்குமையானால் நீங்கள் பிடிக்க வேண்டியது எது? ஹப்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு. அல்லாஹ்வுடைய கயிறு என்று சொல்லப்படக்கூடிய திருக்குர்ஆனை நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க? பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். குர்ஆனை பிடிக்காம பிரிஞ்சிடாதீங்க. எல்லாருமா சேர்ந்து எதை பிடிக்கணும்? குர்ஆனை பிடிக்கணும். நீங்க உங்க வழியில நீங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, நீங்க பெரியார்களை பிடித்துக் கொள்வது, நீங்கள் முன்னோர்களை பிடித்துக் கொள்வது, நீங்கள் அறிஞர்களை பிடித்துக் கொள்வது, நீங்கள் ஷேகுமார்களை பிடித்துக் கொள்வது என்று இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு எதை பிடிங்க? அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் சொந்தக்காரனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ஒரு கயித்தை நமக்கு போடுறான். நம்ம மூழ்க போறோம், ஆத்துல மூழ்க போறோம். அப்ப நம்ம மூழ்கி விடாமல் இருப்பதற்கா ஒரு கயித்தை போடுறான்னு வைங்க. அந்த கயித்தை பிடிச்சா தான் மூழ்காம தப்பிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஓமையோடு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நான் ஒரு கயிற்றை உங்களுக்கு போட்டிருக்கிறேன், அதை பிடித்து தொங்கிக் கொண்டீர்களே ஆனால் மூழ்க மாட்டீர்கள், தப்பித்துக் கொள்வீர்கள். அந்த கயிறு தான் குர்ஆன். அப்ப இஸ்லாம்ங்கிற பேர்ல நம்ம எதை செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ் சொல்ல வேண்டுமே தவிர மற்ற யாரு சொல்வதும் மார்க்கமாக ஆகாது. இந்த பேசிக்க விளங்கினா தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். இதுக்கு மாத்தமா போய் ஏன்பா இப்படி செஞ்ச, எங்க அத்தா சொன்னாரு, அப்ப உங்க அத்தா தான் இந்த மார்க்கத்தை சொந்தக்காரரா? அல்ல கேட்க மாட்டானா? ஏன் இப்படி செஞ்ச, எங்க அஜர்த்து இப்படி தான் சொன்னாரு, உங்க அஜர்த்து தான் இந்த மார்க்கத்துக்கு உரிமையாளரா? அல்ல கேட்க மாட்டானா? ஏன் இப்படி செஞ்ச, எங்க ஊர்ல இதுதான் வழக்கம், அப்ப ஊர் மக்கள் தான் அந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரங்களா? அல்ல கேட்பானா இல்லையா? அப்ப நீ ஏன் இப்படி செஞ்ச? யாரெல்லாம் நீ தான் சொன்னாய், நீ சொன்னபடி செஞ்சேன், உன் தூதர் வழியாக காட்டிய வழியில் நான் சென்றேன். நரகத்தில் போட மாட்டான், கரெக்ட் போ. அப்ப மறுமையில் வெற்றி பெறாத எதை நம்ம ஆழமா பதிஞ்சுக்கிறோம்? மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உரிமையில கை வச்சிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கத்தில் எவனும் கை வைக்க கூடாது. எவன் கை வச்சாலும் விடக்கூடாது. எவன் கை வைக்க வந்தாலும் எதிர்த்து விரட்ட வேண்டும் என்ற கருத்தை எல்லாம் உள்ளடக்கித்தான் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால்
பல வசனங்களில் அல்லாஹ் இந்த உரிமை எப்படி நிலைநாட்டுறான்னு பாருங்க. குல் நபியே நீங்கள் போய் கேளுங்கள், அத்து அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கம் இது என்று சொல்லி நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்கிறீர்களா? என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்காவில் இருந்த காபிர்கள் அவன் இஷ்டத்துக்கு எதையாவது செய்வான், செஞ்சுட்டு இப்படித்தான் மார்க்கத்தில் இருக்குது, இப்படி தான் நபிமார்கள்லாம் சொன்னாங்க, இப்படி தான் அல்லாஹ் சொன்னான்னு சொல்லி அவன் எதையெல்லாம் செய்கிறானோ அதையெல்லாம் அல்லாஹ் பேரில் பழி போட்டு விட்டு கொண்டிருந்தான். அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்க சொல்கிறான், அத்து அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய தீனை மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா? வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளதெல்லாம் அல்லாஹ் வஹிய எனக்குத்தான் தெரியும், பூமியில் உள்ளதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு நீ மார்க்கம் சொல்லி தர்றியா? அல்லாஹ் என்ன கேட்குறான்னு விளங்குதா? மார்க்கம்னு சொல்லி உதாரணமாக ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, இறந்து போனதுக்கு 3ஆம் பாத்தியான்னு ஓதுறீங்க உதாரணமாக, அல்லது 40ஆம் பாத்தியான்னு ஓதுறீங்க. இது ஏன்டா ஓதுறேன்னு கேட்டால் அதுக்கு பதிலை காணாம். அது அல்லாஹ் கேட்குறான், அப்போ மார்க்கத்தை நீ எனக்கு சொல்லி தர்றியா? நான் வழங்கின மார்க்கத்தில் 3ஆம் பாத்தியான்னு நான் சொல்லவில்லை, 7ஆம் பாத்தியான்னு நான் சொல்லி தரவில்லை, 40ஆம் பாத்தியான்னு நான் சொல்லவே இல்லை. அப்போ நீ ஓதிக்கொண்ட இஸ்லாத்தின் பெயரால் இதை செய்வாயானால் அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ எனக்கு தெரியாது நீ சொல்லி தரேன்னு அர்த்தம். 3ஆம் பாத்தியா என்ற அற்புதமான ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். அல்லாஹ் சொல்ல தவறிவிட்டான், அல்லாஹ் சொல்ல தவறின விஷயத்தை நாங்கள் தேடி கண்டுபிடித்து விட்டோம். இதான் இதுக்கு அர்த்தம். அதான் கேட்குறான், நீ மார்க்கத்தை எனக்கு சொல்லி தர்றியா? எனக்கு வானத்தில் உள்ளதும் தெரியும், பூமியில் உள்ளதும் தெரியும், அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய இறைவனாகிய எனக்கு என்னால் படைக்கப்பட்ட அற்ப பதராக இருக்கிற நீ இதான் மார்க்கம் நீ சொல்லி தர்றியா? நீ சொல்லி தர்றவனா நான் சொல்லி தர்றவனா? எப்படி எல்லாம் கேட்குறான் விளங்குதா? அப்போ மார்க்கத்தில் இல்லாத உன்னை நீங்களா உண்டாக்கணும், அதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கத்தில் இல்லாமல் அல்லாஹ் சொல்லாமல் ரசூல் சொன்னாமல் வேற எவரோ சொன்னதையெல்லாம் மார்க்கம்னு நினைத்தீர்களே, ஆனால் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். நீங்கள் அவனுக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இது எவ்வளோ கோபத்தை அல்லாஹ் ஏற்படுத்தும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தகூலு லிமா தசிஃபு அல்சினத்துக்குமுல் கதிப, உங்கள் நாவுகளால் பொய்களை சொல்லி ஹாதா ஹலாலுன், இது ஹலால் என்று சொல்லிவிடாதீர்கள், ஹாதா ஹராமுன், இது ஹராம் என்று நீங்களா சொல்லிவிடாதீர்கள், லி தஃப்தரு அல்லாஹில் கதிப, என் மீது அல்லாஹ்வாகி என் மீது பொய்யை இட்டு கட்டி இது ஹலாலு இது ஹராமுன்னு சொல்லிவிடாதீர்கள். ஏன்? அது என்னுடைய மார்க்கம், என்னுடைய ரைட். என்னுடைய அடியார்களுக்கு எதை அனுமதிப்பது என்பதை நான் முடிவு செய்வேன், என்னுடைய அடியார்களுக்கு எதை ஹராமாக்கணும் என்பதை நான் முடிவு செய்வேன், இந்த முடிவை நீ எடுக்காதே அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு விஷயத்தை ஹலால் என்று சொல்வது ஹராம் என்று சொல்வதெல்லாம் நீங்கள் அடுத்த ஆள் கையில் கொடுத்தீர்களே, ஆனால் அங்கே என்ன வந்துடுது? அல்லாஹ்வுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறது. இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டுமில்லை, இன்னும் நிறைய பங்காளிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னாலும் கேட்போம், பங்காளிகள் சொல்வதையும் கேட்போம் என்று சொல்லிவிடாதீர்கள். இன்னல்லதீன யஃப்தருன அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் பேரில் பொய்யை இட்டு கட்டுறாங்களே அவங்க லா யுஃப்லிஹூன், வெற்றி பெறவே மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், ஆலிம்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னால் சில பொருள்களை ஹராமுன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக நண்டு சாப்பிடலாமான்னு கேளுங்க. நண்டு, கடலில் இருக்கிற நண்டு, நண்டு இறால் இதெல்லாம் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது அப்படிம்பார். சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு யார் சொன்னா? குர்ஆனில் இருக்கா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்டு சாப்பிடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை. அப்போ அல்லாஹ்வும் சொல்லலை, ரசூலும் சொல்லலை. அப்போ நீ ஹராமுன்னு சொன்னால் அப்போ நீ அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறியா? அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹ்வும் சொல்லாமல் ரசூலும் சொல்லாமல் இருக்கும்போது இது ஹராமுன்னு நீ தீர்ப்பளிப்பாயானால் அப்போ இந்த மார்க்கத்துக்கு எஜமான் யார்? இப்போ அல்லாவா அல்லாஹ்வுடைய அடிமையா என்று அல்லாஹ் கேட்குறான். ஹாதா ஹலால் ஹாதா ஹராமுன்னு சொல்லாத, நான் கடலில் உள்ள எல்லாத்தையும் உனக்கு ஹலால் ஆக்கியிருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் நினைஞ்சிருக்கிறான், கடலில் உள்ள சைதுல் பஹரி வ தாமுஹு, கடலில் வேட்டையாடுவதும் அதில் கிடைக்கிற உணவுகளும் உஹில்ல லக்கும், உங்களுக்கு ஹலால்.
அப்படின்னு நான் சொல்லி இருக்க, நீ ஒரு அஜர்த்து வந்துட்டு ஹராமும் பாரு, அது நீ கேட்பியா? அதை கேட்பாயானால் இந்த மார்க்கத்தினுடைய எஜமான் என்று அவனை ஒத்துக்கிட்டியா இல்லையா? அப்போ உன்னுடைய நம்பிக்கை பிரகாரம் இந்த மார்க்கத்துக்கு எஜமான் அல்ல, இல்லை அஜர்த்து, இமாம்கள், பெரியார்கள், அதான் அர்த்தம். இப்படியான ஒரு அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்யறான்? இதை மறுமையில் வெற்றி பெறுவதற்கு கவனிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் கொஸ்டின் ஆகும். நம்ம வாட்டுக்கு எவன் சொல்லையா கேட்டு ஏதாவது செஞ்சுட்டு போகணுன்னு வைங்க, இந்த உலகத்துல முடிஞ்சு போகணும்னு நினைச்சா பிரச்சனை இல்லை. நம்ம அப்படி நினைக்கலையே. மரணத்துக்கு பிறகு எழுப்பி வச்சு எல்லாத்துக்கும் ரெக்கார்டை வச்சு எல்லாம் கேட்பானே, ஒவ்வொன்றும் நம்ம வாய் பேசுமே, நம்ம கை பேசுமே, ரெக்கார்டு வேற தனியாக வச்சிருப்பானே. வானவர்கள் எழுதிட்டு வர இருக்கிறாங்களே, எழுதிக்கிட்டு வர இருக்கிறதுக்கு வானவர்கள் வேற, ரெக்கார்டு வேற, கழுத்தில் வேற சிப்ப மாட்டிருக்காங்கிறான். அப்போ நம்ம கை பேச, நம்ம வாய் பேசும்னு சொல்கிறான், ஒவ்வொரு உறுப்புகளும் அதை பேசும்னு சொல்கிறானே. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி போய் கொண்டு நாம் பின்பற்ற மார்க்கத்தை நியாயப்படுத்தி உங்களுக்கு பேச இயலுமா? எதை மார்க்கம் என்று செய்து கொண்டிருக்கிறீர்களோ இதெல்லாம் சரிதான் அல்லான்னு வாதிட இயலுமா? இயலாது என்று சொன்னால் அப்போ என்ன ஆகுறது? நம்முடைய மறுமை வாழ்க்கை நரகம்தான். அப்போ நரகத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கு என்ன வேலை? அல்லாஹ் சொல்றான், இன்னமா கான கௌலல் முஃமினீன், மூமின்களுடைய பேச்சு என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொன்னான், நீங்கள் மூமின்களாக இருந்தால் உங்களுடைய பேச்சு என்னவாக இருக்க வேண்டும்? இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் அழைக்கப்பட்டால், லியஹ்கும பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ் சொல்றதை கேளுங்க என்று கூப்பிடும் பொழுது, ரசூலுல்லாஹ் சொன்னதை கேளுங்க என்று கூப்பிடும் பொழுது பதில் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஐயகூலு சமிஅனா வ அதானா, இறைவா நாங்கள் செவியுற்றோம், கட்டுப்பட்டோம். என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ் வரதட்சணை வாங்காதன்னு சொல்றான், உடனே ஆமன்னான்றணும். இறைவா நான் கேட்டுக்கிட்டேன், மகரு கொடுத்து கல்யாணம் பண்ணுன்னு அல்லாஹ் சொல்றான், அப்படியா அல்லாஹ் நான் அப்படி கொடுத்துட்றேன். அப்ப எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்புக்கு வாங்க என்று கூப்பிட்டால், அல்லாஹ் ரசூல் ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்க அஜர்த்தையும் கேட்டுக்கிறேன். என்ன கதிக்கு மூமின் சொல்லலாமா? இதை ஒரு மூமினுடைய பேச்சு என்னவாக இருக்கணும்? ஐய கூடு சமயனா வாத்தானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்ல வேண்டும். உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். யார் வெற்றி பெற்றவர்கள்? மறுமையில் நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறமே. அதுக்குரிய வழி என்னவென்று சொன்னால், இங்கே வாங்க குர்ஆனில் உள்ளபடி நடப்போம்னு கேட்டால் சொல்லுங்க கேட்குறேன் அப்படி சொல்லணும். வாங்க ரசூலுல்லாஹ் சொல்லபடி நடப்போம் அப்படின்னு கேட்டால் சொல்லுங்க கேட்குறேன். இப்படி சொல்வார்களேயானால் அவர்கள் முஃமின்கள், இப்படி சொல்வார்களேயானால் அவர்கள் வெற்றியாளர்கள். இப்படி அல்லாஹ் சொன்னது ரசூல் சொன்னதை எடுத்து சொல்லும் பொழுது அதை தூக்கி எரிஞ்சு விட்டு எனக்கு அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்வீர்களேயானால் அதனுடைய ரிசல்ட் என்ன? நரகத்துக்கு தான் போயாக வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் அந்த பேசிக்கை உண்டாக்குறான். நம்ம மனசில் நம்ப வேண்டிய விஷயத்தில் முக்கியமான விஷயம் இது. இன்னும் அல்லாஹ் கேட்குறான் பாருங்க, அம்லஹும் சுரக்காவு, அதாவது நம்ம இறைவனுக்கு நிகராக ஒரு ஆளை கடவுளாக கற்பிக்கிறோம்னு வைங்களேன், அது மட்டும்தான் ஷிர்க்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இவனை அல்லா அவனை அல்லா, இவன்ட்டையும் வணங்குவேன் அவனே வணங்குவேன், இவன்ட்டையும் துவா செய்வேன் அவன்ட்டையும் துவா செய்வேன், இது மட்டும்தான் ஷிர்க்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன கேட்குறான் தெரியுமா? அம்லஹும் சுரக்காவு, இவர்களுக்கு சுரக்காக்கள் இணையாளர்கள் அல்லாஹ்வுக்கு நிகரானவர்கள் இவர்களுக்கு இருக்கிறார்களா? ஷரவுலஹும் மினத்தீனி, மார்க்கத்தில் உள்ள சட்டங்களை உருவாக்கி கொடுத்து, மாலம் யஅதன் பிஹில்லா, அல்லாஹ் அனுமதிக்காத சட்டங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இணையாளர்கள் இவர்களுக்கு உண்டா என்று கேட்குறான். அடே, நான் அனுமதிக்காத ஒன்றை மார்க்கம்னு சொல்லி தந்த ஒருத்தனை ஏற்றுக்கிறிய, அப்படி ஏற்றுக்கொண்டால் அவனை எனக்கு ஈக்குவல் ஆக்குறேன்னு அர்த்தம், ஷிர்க் வைக்கிறேன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லுவது எப்படி கேட்பேனோ அந்த மாதிரி அஜத்து சொன்னாலும் கேட்பேன், முடிஞ்சு கதை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது எப்படி கேட்பேனோ அந்த மாதிரி எங்கள் ஜமாத் சொன்னாலும் கேட்பேன், முடிஞ்சு போச்சு. சுரக்கான என்னது? ஷிர்க் வைக்கிறவன், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவர் ஆயிடுறீங்க. அப்போ நீங்கள் அல்லாஹுவையும் அஜர்த்தும் சமம்னு சொல்கிறீங்க. அல்லாஹ் எப்படி மார்க்கத்தில் ஒன்றை உண்டாக்குவதற்கு அதிகாரம் படைத்தவனாக இருக்கிறானோ அந்த மாதிரி எங்களுடைய பெரியார்கள், முன்னோர்கள், நாதாக்கள், பெரியார்கள், மகான்கள், சேகுமார்கள்லாம் இருக்கிறார்கள். அப்படின்னா அதுக்கு அல்லாஹ் வைக்கிற பேர் என்ன? எனக்கு சுரக்காக்கள் ஆக்குற, நீ இணை கற்பிக்கணும் ஆக்குற, எனக்கு சமமாக ஆக்குறியா என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கவே மாட்டேங்குது. எது?
நான் தான் என்ன செஞ்சு, நீ அடிமை, நான் எஜமான், எல்லாரும் அடிமை. நீ எந்த அஜரத்தை கொண்டு வந்தாலும் அவர் அல்லாவுக்கு அடிமை தான். எந்த மௌலானா கொண்டு வந்தால் அவர் யார்? அல்லாவுக்கு அடிமை தானே. நீங்க எப்படி அடிமை, நான் எப்படி அடிமையோ அந்த மாதிரி எந்த மகான பெரியார் நீ கொண்டு வந்தாலும் அவங்க யாரு? அவங்கள அடிமை தான். அட நபிமார்களை கொண்டு வா, அவங்கள யாரு? அல்லாவுடைய அடிமை தான். அப்ப எல்லாரும் அடிமையா இருக்கும் பொழுது அடிமைகளுக்கு அடிமையா உத்தரவு போட முடியும்? நீனும் அடிமை, நானும் அடிமை, நீனும் ஒருத்தன் சொல்ல கேட்கணும், நானும் ஒருத்தன் சொல்ல கேட்கணும். அப்புறம் என்ன நீ எனக்கு உத்தரவு போடுற? கேட்க வேணாமா? இந்த அஜர்த்துங்கிறவரை அல்லாஹ் சொல்றத கேட்க கடமைப்பட்டிருக்கிறாரு, நானும் அல்லாஹ் சொல்றத கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அதை கேட்காம நான் சொல்றேன் நீங்க எழுங்குறாரு. அப்ப அவர் அடிமையா இருந்து கொண்டு அவரை போன்ற ஒரு அடிமைக்கு உத்தரவு போடுறாருன்னு அர்த்தம். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுதான் அந்த வார்த்தையை போடுறான்ல. அதே மாதிரி அல்லாஹ் கேட்குறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா துஹர்ரிமு தையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் எதை உங்களுக்கு ஹலால்னு சொல்லுகிறானோ அதுல எந்த ஒன்றே ஹராம்னு சொல்லிடாதீங்க. அல்லாஹ் என்ன சொன்னா பவர் விட மாட்டேங்கிறான். டேய் ஹலால்னு சொன்னா நான் சொன்னா ஹலால் தான், நீனா இஷ்டத்துக்கெல்லாம் சட்டம் உண்டாகக்கூடாது. நான் ஹலால்டா ஹலால், நான் ஹராம்டா ஹராம். அது அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் கவனியுங்கள், லா துஹர்ரிமு, நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள், தையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹலால் என்று சொல்லி இருக்கிறானோ அந்த தூய்மையானவற்றை எல்லாம் ஹராம் என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். வலா தஅதது, எல்லை மீறாதீர்கள். அப்படி சொன்னால் லிமிட்டை தாண்டுறன்னு அர்த்தம். நான் ஹலால்னு சொன்ன ஒன்றை நீ ஹராம்னு ஆக்குனா இப்போ என்ன அர்த்தம்? எல்லை தாண்டுறன்னு அர்த்தம், லிமிட்டுக்கு மேலே போறேன்னு அர்த்தம். ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்போ நீங்கள் பெண்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு மார்க்கத்தில் சில சலுகைகள், சில சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டங்களில் ஒன்று என்ன, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமா என்று கேள்வி வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? வரலான்ட்டாங்க, வந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்கள்லாம் நினைச்சாங்க பள்ளிவாசலுக்கு விரும்பியவர்கள் கட்டாயப்படுத்தப்படலை, விரும்பிய பெண்கள் வந்தார்கள், 5 வேளை தொழுகைக்கு வந்தார்கள். இன்னும் சொல்ல போன ஆண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொன்னார்கள், லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜிது, மஸ்ஜிதுக்கு வருவதை விட்டும் பெண்களை தடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? இதை உங்களுக்கு ஹலால் ஆக்கியிருக்கிறான், அனுமதிச்சிருக்கிறான். எதை? பெண்கள் நீங்கள் விரும்பினால் பள்ளிவாசலுக்கு தொழுகலாம் என்று அனுமதிச்சிருக்கிறான். ஆனால் இந்த மதுஹப் என்கிற பேரில் என்ன எழுதி வச்சுக்கிறாங்க? பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஹராம்ங்கிறான். அது அல்லாஹ் எதை ஹலால்னு ஆக்கியிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் எது நடைமுறையில் இருந்ததோ அதுக்கு எதிராக சொல்கிறான், அதை மறுத்து சொல்கிறான். சொல்லாத ஒன்றை சொன்னால் கூட அது ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அதுவும் அப்படி எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டான். இது எப்படி இருக்குன்னு கேட்டால், அல்லாஹ் எதை செய்யலாம்னு அனுமதிச்சிருக்கிறானோ அதை செய்யாதே, பாவம், ஹராமுங்கிறான். அப்போ பெண்கள் பள்ளிக்கு வருவது ஹராமு, பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது, வந்தால் விரட்டி அடிங்க என்று மதுஹப் என்கிற பெயரில் சட்டம் எழுதி வச்சிருக்கிறான். இப்போ இந்த வசனத்தை பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா துஹர்ரிமு, நீங்கள் ஹராமாக்கி விடாதீர்கள், தையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹலால் என்று சொல்லியிருக்கிறானோ அதை ஹராமாக்கிறாதீங்க. வலா தஅதது, லிமிட்டை தாண்டிடாதீங்க, எல்லை மீறாதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், எல்லை மீறுகிற மக்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்போ அல்லாஹ் ஒன்றை அனுமதிச்சிருக்கிறான்னு சொல்லும் பொழுது அதை எதிர்த்தா என்ன ஆகும்? அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ சமீபத்தில் நம்ம நாட்டு நடப்பு கூட ஒன்று எடுத்துக்கிறங்களேன். ஒரு மனிதன், கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் மனைவி இருக்கும்போது கணவனுக்கு மனைவி பிடிக்கல, அல்லது மனைவிக்கு கணவனை பிடிக்கல. பிடிக்கலன்னா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இருக்க முடியுமா? வாழ்க்கை என்பது பல விஷயங்கள் இருந்தால் தான் அந்த வாழ்க்கையை யாரும் ஏற்றுக்கொள்வார்கள். பிடிக்கலன்னா சின்ன சின்ன பிடிக்கலைங்கிற விஷயம் இல்லை, சின்ன சின்ன சமையல் சரியில்லை, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண தெரியல, ஏற்று பேசுது, வாயாடி, இந்த பிடித்தல் அல்ல. இதுக்காக வேண்டியெல்லாம் பிரிஞ்சு போயிடக்கூடாது. இதுக்கு பிரிஞ்சு போனால் யார் வந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. இவளை விட்டு அவளை கூப்பிட்டாலும் அப்படி தான் இருப்பான், அவனை விட்டு இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணாலும் அவனை அப்படி தான் இருப்பான். மனிதன் என்ற முறையில் அனைவரிடமும் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தனி விஷயம். அதே நேரத்தில் இல்லற வாழ்க்கைக்கு தகுதியற்றவளாக ஒரு பெண் இருக்கிறாள், அல்லது இல்லற வாழ்க்கைக்கு தகுதியற்றவளாக ஒரு ஆம்பளை இருக்கிறான், அல்லது குடிச்சிட்டு பொம்பளையை கொடுமைப்படுத்துறான், அல்லது இந்த பெண்ணு கணவன் இருக்கும் பொழுதே வேற வேற பக்கம் என்ன செய்யறா, கடைக்கண் பார்வை வீசக்கூடியவளா இருக்கிறாள்.
இதெல்லாம் ஒருத்தனுக்கு பிடிக்காது. பொம்பளைக்கும் இந்த மாதிரி ஆண்மையற்றவனை பிடிக்காது, குடிகாரனை பிடிக்காது, ஆம்பளைக்கும் இப்படி பிடிக்காது. இப்படியான ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுது? 2 பேருக்கும் விவாகரத்து உரிமையை கொடுத்துருக்குது. ஆண்களுக்கு பிடிக்காதான்னு செய்யி ஒரு டைவர்ஸ் பண்ணு, தலாக்குன்னு சொல்லு. தலாக்கு சொன்ன பிறகு உடனே எல்லாம் முடிஞ்சிடாது, அப்புறம் சேர்ந்துக்கலாம். 3 மாதத்துக்குள்ளே சேர்ந்துக்கலாம். தலாக்குன்னு சொல்லிட்ட உடனே எல்லாம் முடியாது. 3 மாத டயத்தில் சேர்ந்து கொள்ளலாம். 3 மாதம் கழிச்சிட்டா கூட அவங்க 2 பேரும் யோசித்து பார்த்து நம்ம சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். 3 மாதத்துக்குள்ளே சும்மாவே சேர்ந்துக்கலாம். 3 மாதம் கடந்துருச்சுன்னா தலாக்கு பிறகு கூட சேர்ந்துக்கலாம். இங்கே பொது சிவில் சட்டம் அதில் போய் மாட்டினீங்கன்னு வைங்க, முடிஞ்சது தான். டைவர்ஸ்னால் அதை காலி ஓச்சு விடுவாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடியது என்னது? அப்படி லேசாக அப்படி பிரிக்கிற மாதிரி பிரித்து ஒருத்தருடைய பிரிவை ஒருத்தர் உணர வச்சு அப்புறம் சேர்த்து விடுறதுக்கு வழிவகுக்கக்கூடிய சட்டம் அது தலாக்கு சட்டம். இப்படி இருக்கிறது. அதுக்கப்புறம் அப்படி சேர்ந்து வாழும் பொழுது மறுபடியும் பஞ்சாயத்து வருது. மறுபடியும் பல வருஷங்கள் வாழ்ந்த பிறகு பஞ்சாயத்து வந்தால் இன்னொரு தடவை தலாக்கு, அப்புறமும் சேர்ந்துக்கிறலாம். அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு 3வது சொன்னானே, ஆனால் அதுக்கு பிறகு சேர முடியாது. இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. இது 3 வாய்ப்பு. ஒரு ஆம்பளைக்கு மனைவியை பிடிக்கவில்லை என்று சொன்னால் விவாகரத்து பெறுவதற்கு 3 வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. முதல் வாய்ப்புக்கு பிறகு சேர்ந்து கொள்ளலாம், 3 மாதத்தில் சேர்ந்து கொள்ளலாம். 3 மாதத்தில் சேராவிட்டால் எத்தனை வருஷம் கழிச்ச பிறகு கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். 2 பேர் விரும்பினார்களே ஆனால் மகர் கொடுத்து திருமணம் செய்து கொள்ளலாம். தலாக்குன்னு எல்லாம் முடியாது இஸ்லாமிய சட்டத்தில். இது உலகத்தில் பொது சிவில் சட்டம் இதில் மாட்டிங்கன்னு வைங்க, டைவர்ஸ்னா ஓடு, அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரியான ஒரேடியை வெட்டி எறிகிறது கிடையாது. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பயங்காட்டுற மாதிரி உள்ளதுதான் இந்த தலாக்குங்கிறதுலாம். 3வது தடவை சொல்லுவான் பாருங்க, பல செலவு சேர்த்து விட்டு பல காலம் வாழ்ந்து விட்டு அந்த நேரத்தில் வரும்பொழுது தான் இதுக்கு மேலேயும் சேராட்டி போடா, பிரிஞ்சுட்டு போடான்னு இஸ்லாம் சொல்லுது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இது ரசூலுல்லாவுடைய காலத்தில் 3 சான்ஸ் இருக்குல்ல, விளங்காத சில பேர் என்ன செய்யாங்கன்னு கேட்டால் தலாக் 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 அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன 3 சொல்லிட்டாங்களாம். தலாக் 3 பேர் சொல்லிட்டாங்கல்ல, அல்லது 3 தலாக் என்று சொல்கிறது, அல்லது முத்தலாக் என்று சொல்வது. இப்படி சொல்லிவிட்டானே ஆனால் இதனுடைய நிலைமை என்ன என்றால் 3 தலாக்கு ஆகிவிட்டதுன்னு அர்த்தமா. 3 தலாக்குன்னா ஒரு தலாக்கு விடணும், அப்புறமேலே சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழவில்லாட்டி ஒரு தலாக்கு கூட பிரிஞ்சு இருந்துக்கிறேன்னு. அவ விரும்பினா வேற கல்யாணம் பண்ணிட்டு போனா, விரும்பலன்னா இவனே கல்யாணம் பண்ணிக்கலாம், 2 பேரும் சம்மந்தப்பட்டா. இப்படி இருக்கிற ஒரு மார்க்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தலாக் 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 என்று சொன்னால் 3 வாய்ப்பையும் பயன்படுத்தி விட்டான் அப்படின்னு இன்னைக்கு மதுஹப் கிதாபுகளில் இருக்கிறது. இப்படி இருந்தால் என்ன ஆகும்? புருஷங்காரன் கோவத்தில் தலாக் தலாக் தலாக்குன்றான்னு வைங்க, முடிஞ்சு ஃபினிஷ் எப்படிங்கிறாங்க மதுஹப்பில். இப்போ இதில் நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும் பொழுது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது. கான தலாக்கு சலாசு, 3 தலாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் ரசூலுல்லாவுடைய காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் உமருடைய ஆட்சியின் முதல் 2 ஆண்டுகளிலேயும் இன்னமாயு அத்து வாஹிதா, ஒரு தலாக்கு தான். இது ஒருத்த மனைவிட்ட தலாக்கு தலாக்கு தலாக்குங்கிறான். இவன் 3 தலாக்கு விடலை, ஒரு தலாக்கு தான் விட்டுருக்கான், சேர்ந்துக்கலாம். முத்தலாக்கு கிடையாது. முத்தலாக்குங்கிற கான்செப்ட் ஒரு தடவை சொல்ல முடியாது. இது நபிகள் காலத்தில் இப்படித்தான் இருந்தது அப்படின்னு முஸ்லீம் நூலில் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. இன்னும் பல நூல்களில் இருக்கிறது. அப்போ முத்தலாக்கு என்றோ 300 தலாக்கு என்றோ ஒருத்தன் சொன்னாலும் அவன் விட்டது ஒரு தலாக்கு தான். இந்த ஒரு தலாக்குனா என்ன நிலைமை? அவர்கள் ஈஸியாக சேர்ந்து கொள்ளலாம். 3 மாதத்துக்குள்ள சும்மாவே சேர்ந்து கொள்ளலாம். 3 மாதம் கடந்து விட்டால் 2 பேரும் ஒருத்தருடைய முக்கியத்துவத்தை ஒருத்தர் உணர்வார்களே ஆனால் அவங்க சம்மந்தப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறலாம், அல்லது வேற யாரையும் கூட கல்யாணம் பண்ணிட்டு போய்க்கிடலாம். இப்படியான ஒரு மார்க்கத்தில் 3 சான்ஸ் கொடுக்கப்பட்ட அவன் என்ன செய்கிறாங்க? தலக்கு 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 எல்லாம் முடிஞ்சிருச்சுட்டாங்க. இதுதான் நீ பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கு. பொது சிவில் சட்டம்னு அவன் பேசுகிறானே, அந்த பேச்சுக்கு வழிவகுத்ததே எது? ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு நடைமுறை இருந்திருக்கு. அதுக்கு மாத்தமாக 3 தலாக்குனா 3 ஆயிடுச்சுன்னு எழுதி வச்சுக்கிறாங்க பாருங்க மதுஹப்ல. இவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், லா துஹர்ரிமு தையிபாத்தி மா அஹல்லல்லாஹுலக்கும், அல்லாஹ் ஹலாலாக்குன்னு ஹராம் ஆக்காதுங்கிறான். அந்த 3 தடவை தலாக்குன்னு சொன்ன பிறகு அல்லாஹ் ஹலால் ஆக்குறான், சேரலாம் 2 பேரும். இவன் என்ன செய்கிறாங்க? முடிஞ்சு செல்லாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கணவன் மனைவி மொத்தமாக பிரித்து வச்சிடுறாங்க. ஒரு கோவத்தில் சொன்னால் கூட அஜத்தில் பத்துவா கேட்டால் எல்லாம் முடிஞ்சு வச்சுங்க, அவ்வளவு தாங்க.
ஜமாத்தில் கேட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதாங்க. அப்புறமேல வருத்தப்படுறாங்க, ஆகா தெரியாதனமாக சொல்லிட்டோமே, மனைவியுடைய அருமை இவனுக்கு தெரியுது, இவனுடைய அருமை மனைவிக்கு தெரிகிறது, சேர விரும்புகிறார்கள், மார்க்கப்படி சேர வாய்ப்பு இருக்கிறது, அனுமதி இருக்கிறது, மதுகப்படி இல்லை. அப்போ நீங்கள் பண்ண இந்த கிறுக்குத்தனத்தினால இப்போ கேவலப்பட்டு நின்றுட்டு இருக்கணும். ஆளாள் கேள்வி கேட்குறாங்க, முத்தல தலாக்கு மார்க்கத்தில் உண்டு, அறிவுபூர்வமான மார்க்கம். தலாக்கு இல்லாட்டி என்ன ஆகும் அதை யோசிக்கணும். இந்த தலாக்குங்கிற ஒன்று இல்லைன்னு வைங்க, என்ன செய்ய பொது சட்டம்ங்கிறான். அது என்ன சட்டம்? அதாவது நமக்கு இப்போ கணவனுக்கு மனைவியை பிடிக்காட்டாலும், மனைவிக்கு கணவனை பிடிக்காட்டாலும் நம்மளா பேசி ஜமாத்தில் முடிச்சுக்கிற கூடாதான். வேற என்ன பண்ணனே, கோர்ட்டில் வழக்கு போடணுமா. மனைவிக்கு புருஷனை பிடிக்கலான்ட்டு வைங்களேன், அவள் கோர்ட்டில் போய் என் கணவனை எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு விவாகரத்து தாருங்கள் அப்படின்னு வழக்கு போடணும். வழக்கு போட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? வழக்கு போட்டு பேப்பர் வாங்கி வச்சுக்கிறவாங்களா, 1ஆம் தேதிக்கு வழக்கு போட்டேன்னு வைங்க, நீதிபதி என்ன செய்வார், வாங்கி உனக்கு 15ஆம் தேதி வாய் தான் பாரு, ஒன்றும் விசாரிக்கலாம் மாட்டார், அந்த பேப்பர் படிக்கவும் மாட்டார். அந்த மனுவை எடுத்து வச்சு என்ன செய்வார், அன்னைக்கு ஏதாவது விசாரிப்பானான்னு கேட்டால் அன்றைக்கி என்ன செய்வான், பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு போட்டுருக்கு அப்படின்வான், 15 நாள் தள்ளி. பிப்ரவரி 1க்கு போனீங்கன்னு வைங்க, அப்போது விசாரிப்பானா? விசாரிக்க மாட்டான். யார் வந்திருக்கா, இப்ராஹிம் அமீனாவா, உங்களுக்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்கு வாங்க அப்படிமா. அடுத்த 30ஆம் தேதிக்கு பண்ணின்னு வைங்களேன், யார் இப்ராஹிம் அமீனாவா, நீங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு வாங்க. இப்படி ஒரு வருஷத்துக்கு 24 தடவை வாய்தா போட்டு விட்ருவாங்க. 15 நாளைக்கு கூட கோர்ட்டுக்கு போகணும், விசாரிக்கவும் மாட்டான், என்னென்னு கேட்கவும் மாட்டான். வழக்கு என்ன அவ்வளோ இருக்குமே, எப்போ விசாரிக்கிறது? விசாரணைக்கு எடுத்துக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் வரைக்கும் என்ன செய்யணும், கோர்ட்டுக்கு போயிட்டு வரணும். 15 நாளைக்கு ஒருக்கா போயிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணு என்ன செய்யணும், போயிட்டு போவாட்டாலும் குட்டுறோம், இப்படி வரண்டு போட்டுருவான், கைது பண்ண சொல்லிடுவான். போயிட்டு வரணும். போயிட்டு அங்கே நின்று ஐயா கையை கட்டி நின்றுட்டு நம்ம மனு எப்போ வருதுன்னு பார்த்து, அன்னைக்கு வியாபாரத்தை விட்டு தொழிலை விட்டு எல்லாத்தையும் விட்டு காலையில் போனால் சாயந்தரம் தான் வர முடியும். காலிலேருந்து இப்போ நிற்க வேண்டியிருக்கு. நம்ம மனு 48வது மனுனா 48 வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். நம்ம மனு 230னா சாயந்தரம் அசராகி மகரிபாயிரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி நின்றுட்டு நீ 15ஆம் தேதிக்கு வா இப்படிம்பாங்க. இப்படி சொன்னவுடனே 1 வருஷம் ஆச்சா, அப்பவும் விசாரணைக்கு வராது. 2 வருஷம் ஆச்சா, அப்பவும் விசாரணைக்கு வராது. அட பொண்டாட்டிக்கு புருஷன் பிடிக்கலை, இவன் சரியில்லை, ஒரு ஆண்மே இல்லாதவனா இருக்கிறான், அவளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னா அது உடனே கிடைச்சா தானே அது வாழ்க்கை. தவறான வழிக்கு போகாமல் இருப்பதா இருந்தால் சட்டுப்பட்டு முடிக்கணுமா இல்லையா? அவன் என்ன செய்யணும், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 7 வருஷம்லாம் ஆயிரும். 7 வருஷம் வரைக்கும் என்னத்துக்கு மனு கொடுத்தா, அந்த 7 வருஷம் வரைக்கும் இந்த வக்கீலுக்கு பீஸு கொடுத்து சாகணும். வக்கீலுக்கு என்ன செய்யணும், பீஸை கொடுக்கணும். அந்த வக்கீலுக்கு போய் பிடிக்கிறாங்க பாருங்க, அந்த வக்கீல் கணக்கு பண்ண பார்ப்பான். விவாகரத்து கேட்ட பொண்ணாக இருக்கிறதுனால அவன் வேற மாதிரியாக எல்லாம் என்ன செய்வாங்க, அப்படிலாம் நடக்கும், கோர்ட்டில் நடக்குது. விவாகரத்துன்னு போகிறதுனால பலவிதமாக நம்மளை சீண்டுவது, நம்மளை ஒரு மாதிரியாக பார்ப்பது, அந்த மாதிரியான ஒரு மிரட்டல் பண்ணுவதெல்லாம் நடக்கும். 7 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய விவாகரத்தை ஏற்றுக்கொள்ளப்படிச்சு போயிட்டு வாங்கன்றாங்க. அப்போ இவன் என்ன செய்வான், 7 வருஷத்துக்கு வரைக்கும் இதை காத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ என்ன செய்வோம், சாப்பாட்டில் விஷத்தை வச்சு காலி பண்ணிடுவோம். அப்படி தான் நடக்கு. கள்ளக்காதலோடு சேர்ந்து பொண்டாடி கேரி புருஷனை கொள்றான்னு வருதுங்க. உன் சட்டம் அப்படி இருக்குது. உன் புருஷனை பிடிக்கலான்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனேன். அவனை யார் பிடிக்கலன்னு வேணான்னு சொல்லிவிட்டு யார் பிடிச்ச கல்யாணம் பண்ணி சட்டப்படி ஹலாலாக போயிரும்ல. நீனும் உசுரோட இருப்ப, அவனும் உசுரோட இருப்ப, இவனும் 3 உசுரோட இருப்ப, இல்லை ஜெயிலுக்கு போக தேவையில்லையில, யாருக்கு ரிஸ்க் இல்லையில. இவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்கன்னா, நான் 7ங்கிறது பெரும்பாலும் கொடுக்குறத சொல்கிறேன். ஒரு கேஸில் 70 வருஷம் கழிச்சு தீர்ப்பளிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் தான் தலாக்கு கேஸ் போனோம்னா எத்தனை வருஷம், ஒரு 25 வயதில் போடான்னு வைய, 95 வயதில் உனக்கு தலாக்குன்னா 95 வயசு எடுத்துக்கலாம் தலாக்கு. அது 95 வயசு 70 வருஷம் கழிச்செல்லாம் இதை கொண்டாந்து திணிக்கணுமா. என்ன செய்ய போகிறாங்களாம், வாங்க பொது சிவசத்துக்கு வாங்க. அதுக்கு தான் பொண்டாட்டியை புருஷன் எது கொள்கிறான், விவாகரத்து கேட்குறான். பொண்டாட்டி பிடிக்கலன்னு வந்துருச்சு, பொண்டாட்டி தேவை ஒரு ஆம்பளைக்கு இருக்கா இல்லையா, அறவே செட் ஆகாதுன்னு முடிவான பிறகு முயற்சி எல்லாம் பண்ணி சேர முடியாதுன்னு ஆன பிறகு என்ன வரும், ஒரு பெரிய என்னன்னு ஒரு நிலை வரும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்வான், ஜமாத்தில் சொல்லி முடித்தோம்னா அதுக்குரிய முறைப்படி நான் நஷ்டம் எல்லாம் வாங்கி தரணும், அது தனி சட்டம் இருக்குது. அப்படி செய்கிற விட்டுவிட்டு கோர்ட்டுக்கு போனால் என்ன ஆகும், அவங்க புருஷங்காரன் யோசிக்கிறான். இப்போ இந்த பொண்டாட்டி வேணான்னு சொல்லி நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா 70 வருஷம் நாளாகும், 50 வருஷம் நாளாகும், 40 வருஷம் நாளாகும். நம்ம தொழிலை போட 15 நாளைக்கு ஒருக்கா கோர்ட்டுக்கு போயிட்டு வர இருக்கணும், வக்கீலுக்கு வேறு பீஸ் கொடுத்து ஆகணும், இது வேறு ரிஸ்க்கான வேலைகள்லாம் இருக்கிறது.
இதுக்கு அப்புறமேலு விவாகரத்து வாங்கிட்டு வர்றதுக்கு என்னத்துக்குன்னு சொல்லிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்ருவாங்க. ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு. அப்போ ஸ்டவ் வெடித்து கிளவி என்னைக்கா செத்துருக்காளா? இளம்பெண் தான் சாவுவாய. இளம்பெண்ணை பிடிக்கலன்னு அந்த புருஷங்காரன் கொடூரமானவன் என்ன செய்யறான்னு கேட்டால், தலாக்கு சட்டம் கடுமையாக இருக்கிற சமுதாயங்களில் ஸ்டவ் அடித்து சாவுறான். முஸ்லீம் யாரும் சாவுறதில்லை. யார் இந்த பொது சிவில் சட்டம் அங்கே போயிட்டு முட்டிகிட்டு இருக்கிறானோ அங்கே தான் ஸ்டவ் அடித்து சாவுது எல்லாமே. இங்கே என்ன செய்யறான்? பிடிக்கிட்டு விட்டு உசுரோட விட்டு போ, கொலை தான் பண்ணுவாங்கிற அளவுக்கு ஒருத்தன் போயிடுவானே. ஆனால் உயிரோட இருந்து வேற ஒரு வாழ்க்கை தேடிக்கிற வேண்டியதானே. அப்போ அந்த அளவுக்கு வஞ்சம் பிடிச்சவனாக இருந்தால் இப்படி செஞ்சிடறான். அல்லது பேருக்கு என்ன செய்யறான்? பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டு பப்பாட்டி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு வரவே மாட்டேங்கிறான். அது விவாகரத்தும் தரமாட்டேன், வாழ்க்கையும் தரமாட்டேன், உன்ட்ட வரவும் மாட்டேன், நான் ஏன் தேவைக்கு பப்பாட்டி வச்சுக்கிறோமா? இப்போ என்ன செய்வேன்? இவங்க சட்டம் அதைத்தான் உண்டாக்கி இருக்கிறது. அதை கொண்டா திணிக்க போறாங்களாம். பெண்களுக்கு அநீதி இலைக்கு தான் இது. தலாக்கு அநீதி இலைக்கு தான். இவங்க இது எத்தனை அநீதி. கொலையில் கொண்டே ஒன்று சொன்ன பொம்பளையில் போய் விவாகரத்து பண்ணியன்னு வைங்களேன், குறுக்கு விசாரணை அசிங்க அசிங்கமாக கேட்பாங்க. இவர் ஆண்மை இல்லைன்னு ஒரு கேஸை போட்டியன்னு வைங்க, சும்மா கேஸை போட்டு வந்துட முடியுமா? ஆண்மை இல்லைன்னா எப்படி? எங்க அவ்வளோ ஆம்பளையெல்லாம் இருக்கும் பொழுது வக்கீல் கேட்பான், அவங்களோட அவன் தரப்பு வக்கீல் குறுக்கு விசாரணை பண்ணுவான். ஆண்மை இல்லைன்னா இப்படி, ஆண்மை இல்லைங்க எப்படி நடக்குங்க? பொம்பளைக்கு ஏழ்மை இதெல்லாம் இவ்வளோ அசிங்கப்படுத்தி கற்பழிச்சுப்பட்டவ கூட கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறா. ஏன்? அதை கேட்பானுவ கோர்ட்டில். இந்த நாசப்பட்ட கோர்ட்டில் என்ன கேள்வி கேட்பானுவ? கற்பழிக்கப்பட்டான்னு சொன்னால் அதை விட்டுறாம எப்படி கற்பழிக்கப்பட்டான் அது அதில் வரைக்கும் சொல்லுவாங்க. அதையெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டி முதல்ல என்ன செஞ்சான், ரெண்டாவது என்ன செஞ்சான்லாம் கேட்பானுவோம். இதுக்கு பயந்துட்டு எவனுமே கோர்ட்டுக்கு போகிறது எந்த பொம்பளையும் போக மாட்டேங்கிறான். அப்போ இந்த கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டி கேவலப்படுத்தி எங்களுடைய விவாகரத்து தரணும்னு சொல்கிறீங்க, இதை நாங்கள் ஏற்றுக்கணுமா? அவ்வளோ அற்புதமான கண்ணியமான ஜமாத்தில் வச்சு பேசுகிறோம். டைவர்ஷன் தூக்கி எறிஞ்சுன்னு போயிட முடியாது. கணவனுடைய சக்திக்கு தகுந்தவாறு மனைவிக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுக்கணும், இழப்பீடு வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரியான சட்டங்கள் இவ்வளோ அற்புதமான ஒரு சட்டமாக இருக்கிறது. இந்த சட்டத்தை மாற்றணுன்றான். மேட்ரு என்ன? இப்போ அழகான சட்டம் இஸ்லாத்தில் இருக்கிறது. இந்த முத்தலாக்குங்கிற இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை இவங்க சட்டம் ஆக்குனதுனால இப்படி ஒரு சங்கடத்தை இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து சுமந்துக்கிட்டு கிடக்கிறோம். இப்போ பாயிண்ட் என்ன தெரியுமா? இப்போ அல்லாஹ் சொல்லாத ஒன்று நீ ஏன் செஞ்ச? அதான் கேள்வி. முத்தலாக்குங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை. 3 தலாக்கெல்லாம் சொல்ல முடியாது. அது என்ன நீங்கள் சட்டமாக்குறீங்க? உங்களுக்கு சொன்னது யார்? அதிகாரம் யாரை கொடுத்தது? அப்போ இந்த மார்க்கு சொந்தக்காரன் நீனா? நபிகள் நாயகம் காலத்தில் ஒன்று இருக்குன்னு தெளிவாக தெரியுது. அது கடந்துட்டு போதுங்க, நாங்கள் இப்படி தாங்க செய்வோம். என்ன அர்த்தம் கேட்டால் உமர் சொன்னார், உஸ்மான் சொன்னாருங்களாம். அப்போ உமர் உஸ்மான்லாம் நபித்தோழர்கள் தான். ரசூலுல்லாஹ்வோட பெரிய ஆட்களா? நபிகள் நாயகத்தோட பெரிய ஆட்களா அவங்கெல்லாம்? அவங்களாம் வஹி வந்துச்சா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொன்னார்கள், அதை ஏற்றுட்டு போவியா? அப்போ இவங்களா மார்க்கத்தில் உள்ள ஒன்றை கேவலப்படுத்துறது ஒரு காரணம். இன்னும் சொல்ல போனால் இந்த அல்லாஹ் தான் மார்க்கத்துக்கு எஜமான்கிறத விட்டதுனால இன்னொன்று கவனிங்க. 3 வழக்கு போடப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த தலாக்கு சம்பந்தமாக. 2 வழக்கு இந்த முத்தலாக்கு மேட்ராச்சா. 3வது வழக்கு என்ன தெரியுமா? ஒரு அம்மா வழக்கு போடுது. என்ன வழக்குன்னு கேட்டால், ஒரு நாள் என் புருஷன்ட்டு ஃபோன் வந்துச்சு, ஃபோனை எடுத்தேன், தலாக் தலாக் தலாக்குன்னு கை வச்சுவிட்டான். ஃபோனில் தலாக்கு. எங்கள் வெளிநாட்டில் இருந்து பொண்டாட்டிக்கு வெளிநாட்டில் இருந்து கொண்டு அட நாய் தலாக்குன்னா வாழும்போது பஞ்சாயத்து பிரச்சனை தலாக்குன்னு அர்த்தம் இருக்குது. நீ எங்கேயே இருக்க எங்கேயே இருக்கிறா. 2 பேரும் சேர்ந்து இருக்கவும் இல்லை, சகராறு வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை, அவசரமாக ஃபோனில் சொல்லணுங்கிற எந்த ஒரு அவசியமும் ஏற்படவும் இல்லை. இந்த கிறுக்கு பையன் நினைஞ்சிருக்கிறான், வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபோனில் சொன்னான் தலாக் தலாக் தலாக். உடனே இந்த அம்மா அஜர்த்து போய் கேட்டிருக்கு, என்னம்மா அஜர்த்து இந்த மாதிரி சொல்கிறாருன்னு. சொல்லிட்டார்ல, 3 சொல்லிட்டார்ல, முடிஞ்சு மேலாம். இவன் அஜர்த்து ஜமாத்தில் போகுது. அந்த அம்மா அஜர்த்து சொல்லிட்டார்ல, பத்தோ கொடுத்துடல மாதிரி என்ன நீங்கள் சேர முடியாது, முடிஞ்சு வச்சுக்காத, நீங்கள் பொண்டாட்டிங்களா ஒரு புருஷன் இல்லை போங்கன்ட்டாங்க. அதுக்கு எதிராக அந்த அம்மா கேஸ் போட்டிருக்கு. 3 கேஸில் அது ஒரு கேஸ். எது கேஸு? ஃபோனில் தலாக்கு. ஏன்டா ஃபோனில் தலாக்கு, எஸ்எம்எஸ் தலாக்கு, வாட்ஸ்அப் தலாக்கு, இமெயிலில் தலாக்கு, தபாலில் தலாக்கு எழுதி அனுப்புவாங்க. இது மார்க்கத்தில் உண்டா? மார்க்கம் என்ன சொல்லுது? தலாக்குன்னு சொன்னால், பிடிக்கலன்னு சொன்னால் சும்மா எங்கேயே உட்காந்துலாம் சொல்ல முடியாது. 2 சாட்சிகளை வைத்துக்கொண்டு அந்த சாட்சிகளுக்கு முன்னாடி ஜமாத்துக்கு முன்னாடி சொல்லணும். ஏன்? நஷ்டெல்லாம் வாங்கி தர வேண்டியிருக்கு ஜமாத்தில். 2 சாட்சி இருக்கணும். அந்த சாட்சி எல்லாம் தெரிஞ்சவனாக இருக்கணும். எந்த எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? இந்த புருஷனுக்கு அவளுக்குள்ள விவகாரம் தெரிஞ்சிருக்கணும். முறைப்படி எல்லாம் அந்த தலாக்குக்கு முன்னாடி அறிவுரைலாம் சொல்லப்பட்டுச்சா, நடுவர்கள் வச்சு பேசி வார்த்தை நடந்துச்சா, அதுக்கு பிறகு ஒத்து வரலையா, அதுக்கு பிறகு தான் இவன் கூடுறானா, இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் சாட்சியாக இருக்க முடியும். அப்போ 2 சாட்சிகள் முன்னிலையில் வைத்து சொல்லணும்னு சொல்கிற ஒரு விஷயத்தை தபாலில் கொடுத்தா சாட்சி ஆகுமா? அது
ஃபோனில் சொன்னால் சாட்சி ஆகுமா? அல்ல அந்த தலாக் விஷயத்தான் சொல்லி காட்டுறான். லா தத்தகிது ஆயாத்தில்லாஹி ஹுசுவா. அட என்னுடைய வசனங்களை சட்டங்களை கேலி ஆக்கிறாதேடாங்கிறான்ல. தலாக்கு சட்டத்தெல்லாம் சொல்கிறான். தலாக்கு சட்டத்தை சொல்லிவிட்டு என்னுடைய சட்டங்களை நீங்கள் கேலி கூத்தாக்கிறாதேங்கிறான். இவன் கேலி கூத்தாக்கிட்டு இருக்கிறான். எஸ்எம்எஸ் தலாக்கு, அது மாதிரி வாட்ஸ்அப் வீடியோ கான்ஃபரன்ஸ் தலாக்கு. இவர் கேமரா போட்டு இங்கே உட்காந்துருவார், பொண்ணாடி அங்கே இருக்கும், இவங்க உட்காந்து உன்னைய வந்து நான் தலாக்கு சொல்கிறாங்கிறான். இது எப்படி தலாக்காகும்? வீடியோ கான்ஃபரன்ஸ் ரெண்டு பேரும் பார்த்தாலும் அது எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலுமா? நான் தலாக்குன்னு சொல்கிறேன், என்னை சுற்றி பின்னாடி அவங்களுக்கு துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருப்பான், நான் தலாக்குன்னு சொல்லியிருப்பேன், அது சட்டமாயிருமா? அப்போ நேருக்கு நேரம் இருந்தால் தான் யதார்த்தமான விஷயம் விளங்குமே தவிர எங்கேயும் இருந்துட்டு வீடியோவில் பார்த்து சொன்னால் கூட செல்லாது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இவங்க இஷ்டத்துக்கு என்னத்தையாவது சொல்ல போய் நம்ம இவங்க இதுக்கு சேர்த்துக்கிட்டு இவங்களுக்காக பதில் கொடுக்க வேண்டிய நிலைக்கு நம்ம ஆளாகிறோம். அப்போ மேட்ரு என்ன? அல்லாஹ் சொன்னதை தாண்டி போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இழிவை, அவமானத்தை, சங்கடங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதை பார்க்குறோம். இன்னொரு இடத்துல எல்லாம் கேட்குறான், குல் நபிகள் நீங்கள் கேளுங்கள், மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹி அல்லத்தி அஹ்ரஜல் இபாதி. தன் அடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ் பூமியிலிருந்து உற்பத்தி செய்திருக்கிற கவர்ச்சியான அழகான பொருள்களை எல்லாம் ஹராமாக்குனவன் யாரு? ஓ தையிபாத்தி மின ரிஸ்கி, தூய்மையான உணவுகளை எல்லாம் ஹராமாக்குறவன் யார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான். அப்போ இதெல்லாம் என்ன விளங்குதுன்னு கேட்டால், மார்க்கங்கிற பேரில் நான் சொன்ன அவ்வளவுதான், என் தூதர் சொன்ன அவ்வளவுதான், அவன் சொன்னா இவன் சொன்னாங்கிற விளையாட்டு வச்சுக்கிறாது. விளங்குதா இல்லையா? அவன் சொன்னா யாராவே இருக்கட்டும் அந்த விளையாட்டு வச்சுக்கிற கூடாது. இதைத்தான் நபிகள் நாயகன் சொல்கிறாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா வஹுவரத்துன். எனது கட்டளை இல்லாமல் ஒரு அமலை நீங்கள் செய்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனது உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை நீங்கள் செய்தால் வஹுவரத்துன், அது இறைவனால் நிராகரிக்கப்படும். தூக்கி மூஞ்சில் வீசிடுவான்ல. ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை நீங்களா செஞ்சேன்னு வைங்க, அது என்னவாயிரும்? அது ரத்து செய்யப்பட்டு விடும் அப்படிங்கிறாங்க. மண் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மாலைஸ மின்ஹு ஃபஹுவரத்துன். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவனாவது உண்டாக்குவானேயானால் அதுவும் அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படும். இதை விளங்கி இருந்தால் இன்னைக்கு மார்க்கத்தின் பெயரால் உள்ள அனாச்சாரம் நடக்குமா? ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அது என்ன உடல்நிலை என்னென்னு யாருக்கும் தெரியல, நம்ம பேசவும் தேவையில்லை. உடல்நிலை சரியில்லைங்கிற மட்டும் தெரிஞ்சால் போதும். வழங்குதா? ஒரு நோயாளி அவராக சொல்ல விரும்பாட்டி அறிந்து கொள்ள வேண்டும், ஆர்வப்பட தேவை கிடையாது. உடம்பு சரியில்லை. இப்படி உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அவங்களுக்காக நம்ம துவா செய்யலாமான்னா யாருக்காகவும் செய்யலாம். துவா என்பது முஸ்லீமுக்கு தான் செய்ய அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ராமசாமி இருக்கார், அவருக்கு பண கஷ்டம் இருக்கேங்கிறாரு, இறைவா அவர் கஷ்டத்தை போக்குன்னு கேட்கலாம். அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச கந்தசாமி வந்து நோயாளியாக இருக்கார், இறைவா அவருக்கு நோயை குணமாக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்போ முஸ்லீமுக்கு துவா செய்கிற மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? துவா செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. என்ன துவா செய்யக்கூடாது? இறைவா அவருக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்டக்கூடாது. ஏன்? சொர்க்கம் வந்து அந்த கிடையாது நல்லா டிக்ளேர் பண்ணிட்டான். இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தான் சொர்க்கமே தவிர உலகத்துடைய விஷயங்களை கேட்கலாம். அவரே நம்பலை. அவருக்கு நீங்கள் சொர்க்கத்தை போய் கேட்க போறிய? நம்ம முதலமைச்சரோ முன்னாள் முதலமைச்சரோ சொர்க்கத்தை அவர் நம்பலை, நம்ம நம்புகிற சொர்க்கத்தை அவர் நம்பவில்லை. அவங்களுக்கு போய் அதை போய் கேட்க தேவையில்லை. என்ன கேட்கலாம்? இறைவா கருணாநிதி அவர்களுக்கு குணமாக்கு, ஜெயலலிதா அவர்களுக்கு குணமாக்கு, ராகுல் காந்தி குணமாக்கு. நீங்கள் விரும்பினா என்ன செய்யலாம்? அவருக்கு குணமான்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் யாரும் யாருக்காக வேண்டியும் துவா செய்யலாம். அப்துல் கார் கேட்குற மாதிரி கேட்கலாம். இது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம், தாராளமாக செய்யலாம். அதே நேரத்தில் இப்போ உடம்பு சரியில்லைன்னு என்ன செய்கிறாங்க? அப்போலோ ஆஸ்பத்திரி நின்றுக்கிட்டு ஜெயலலிதா படத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு பார்த்தியா வராங்க. அடே, ஒரு துவா செய்யறதுக்கு அனுமதி இருக்குன்னா துவா செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. அதுக்கு என்ன செய்கிறாங்க? மார்க்கத்தில் இஷ்டத்துக்கு எவன்லாம் செய்யலாம்னு நீங்கள் விட்டீங்கன்னா எங்கே கொண்டு விடு? ஜெயலலிதா படத்தை வணங்குற மாதிரி ஜெயலலிதா படத்தை கொண்டு வச்சு ஆள் கையில் வச்சுட்டு இருக்காங்க. இவன் துவா செய்கிறது அம்மா பார்த்து கேட்குறான், நல்லா பார்த்து கேட்குறான்னு தெரிய மாட்டேங்குது. தாப்புல அம்மா படம் வந்தா கை யாழ்லாங்கிறான், இவன் யாழ்லான்னு அம்மா கூப்பிட்றானா என்ன தெரியலை. இந்த மாதிரி உருவப்படங்களை வைத்துக்கொண்டு இப்படியாக ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி நின்று ஒன்று செய்வது நமக்கே தெரியுது நடிப்புக்கு செய்கிறாங்க. இவன் ஜெயலலிதாவுக்கு அக்கறை துவா செய்கிறா இருந்தால் யாருக்கும் தெரியாமல் செஞ்சு போயிடலாம். யாருக்கும் தெரியாமல் செய்கிறது தான் எல்லாம் ஏற்றுக்கிறவான்னு இருக்குது மார்க்கத்தில். அதனால் தௌஹீத் ஜமாத்து மட்டும் நான் ஆஸ்பத்திரி போகவே இல்லை. எல்லாம் போய் ஆஸ்பத்திரியை விசாரிச்சுட்டு வர்றாங்க. அம்மா விசாரிக்கலை, எல்லாம் ஆஸ்பத்திரியை நான் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அனைவரும் போய் என்ன செய்கிறாங்க? ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஆஸ்பத்திரி நல்லா இருக்கிறியா என்று கேட்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். அம்மா போய் ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி தெரியல. நாம் தௌஹீத் ஜமாத்து மட்டும் போகல. ஏன் போகல? தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்களுக்கு அபிமானம் இருந்து அவங்க எல்லாரும் துவா செஞ்சுக்கிடுவாங்க.
யாரெல்லாம் அவங்களுக்கு குணமாக்கு, அவங்க சில நன்மை செய்தால் நம்ம நினைச்சோமே ஆனால் துவா செய்து கொள்ளலாம். அதுக்கு அனுமதி இருக்கிறது. அது லஹருல் கைப்பில் அவருக்கு தெரியாத விதத்தில் துவா செய்வது தான் இறைவன்றை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக ஹதீசுகள் இருக்குது. இவங்க அரசியலுக்காக வேண்டி நாளைக்கு போய் வார்டு சீட்டில் நிற்கிறதுக்காக வேண்டி நான் தான் துவா செஞ்சாள் இந்த இருக்கு படம், நான் தான் உங்களுக்கு துவா செஞ்சேன் அப்போல வாசல்ல, இதுக்காக வேண்டி போனது துவா செய்யறதுக்காக போனாங்க. துவா செய்யறதுக்கு போக கிடையாது. இவன் அப்படி செஞ்சுட்டானா, இன்னொருத்தர் என்ன செஞ்சாங்க, இது பத்தலைன்னு சொல்லிட்டு அம்மாவுக்காக வேண்டி அப்போல ஆஸ்பத்திரியில் 3 நாளைக்கு நோன்பு இருக்கிறாங்க. 3 நாள் நோம்பு. ஏன் நீ இப்போ நோம்பு உண்டாக்கி வச்ச? நீ குரானில் உள்ளதான் மார்க்க, ஹதீஸில் மார்க்கம் இதில் உண்டாயிருக்குமா? நீ பராத்து நோம்புன்னு இஷ்டத்துக்கு உண்டாக்குன, மேராஜ் நோம்புன்னு புதுசு புதுசாக உண்டாக்குன, வாயில் நாவூர் ஆண்டவருக்கு நோம்புன்னு வச்ச, 16 செய்யதுக்கு நோன்பு வைக்கலான்னு சொன்னேன். அப்போ இந்த மாதிரியான நோன்புகள்லாம் புதுசு புதுசாக நீ உண்டாக்க போய் என்னச்சு, எத்தனை நோம்புல இது நடந்துட்டு போகுதே. முழுக்க நினைஞ்சோன்னு முக்காடு எதுக்குண்ணே? நனையாமல் இருக்கிறவங்க முக்காடு போட்டுடலாம். முழுசாக நினைஞ்சு அப்புறம் முக்காடுண்ணே. தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, ஜானு போனா என்ன முளம் போனா என்ன, தலைக்கு மேலே வெள்ளம் போட்டு ஆள் அவுட்டு இல்லை, ஒரு ஜான் தான் போச்சு, ஒரு முளம் தான் போச்சு, எவ்வளோ போனா ஆள் குளோஸ் தானடா. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் எல்லாம் ஒன்று தானே. போயாச்சு, மார்க்கத்தோடு தாண்டியாச்சு, இஷ்டத்துக்கு சொல்லணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் ஜெயலலிதாவுக்கு 3 நோம்பு போச்சா என்ன, வாஜ்பாய்க்கு 40 நோம்பு போச்சானா, எல்லாம் ஒன்று தான். அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அப்போல வாசல் உட்காந்துட்டு காலையிலேருந்து 6 மணிக்கு உட்காடுறாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு உட்காந்து சாப்பிட்டு இடையில வெளியே சாப்பிட்டு வருவாங்க. அது ஒரு விஷயம். நோம்பு வைக்கிறவட அரசியல் தரம் பண்ணுறான், இடையில பீடி குடிக்கிறவன் வெளியே போயிருக்கிற பீடியை குடிக்கிறானுவோ, வெளியே போய் சாப்பிட்டு வர்றாங்க, வந்து நோம்பாளி உட்காந்துக்கிறாங்க. அப்போ அல்லாவுக்கு செய்கிற ஒரு இபாதத்தை அப்படி கேவலமாக்குறாங்க. இதுக்கு இந்த மாதிரிலாம் கெட்டது காரணம் என்ன, எல்லாம் கேலி பண்ணுறாங்க. ஏன்ப்பா நீங்கள் மட்டும் ஒழுங்காக இருந்தீங்க, ஏன்ப்பா நீங்கள் கெட்டு போயிட்டீங்கிறான். ஃபேஸ்புக்கை பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் தான் ஒழுங்காக இருந்தீங்க, உங்களுக்கு ஏன்னா அந்த நோய் அப்படின்னு கேட்குற அளவு கேவலப்படுத்தி திரிகிறாங்க. இதுல என்ன காரணம், பேசிக்க விட்டுட்டாங்க. மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தம். அல்ல அந்த மாதிரி நோயாளிக்கு 3 நோம்பு அப்போல ஆஸ்பத்திரி வைக்க சொல்லியிருக்கிறானா? அல்ல ஆஸ்பத்திரி நோயாளி இருப்பாரே ஆனால் அந்த இடத்துல போய் நின்று 3 நோம்பு வைக்கின்றா சொல்லியிருக்கிறானா? கூட்டமாக டிக்ளேர் பண்ணி செய்ய சொல்லியிருக்கிறானா? ஒரு நேர்ச்சை பண்ணால் கூட நீ பண்ணிடலாம், தப்பு இல்லை, நீ பண்ணி தனியாக பண்ணிங்க. அப்போ ஒரு விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு அணுகாமல் அரசியல் ஆதாயத்துக்கு மற்றவர்கள் எப்படி மார்க்கத்தை பயன்படுத்துவார்கள் அந்த மாதிரி முஸ்லீம்ங்கிற பேரில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் வாசலை திறந்தது எது? இந்த மார்க்கத்தில் எவனும் கை வைக்கலான்னு சொன்ன அந்த நம்பிக்கை தான் காரணம். எவனும் கை வைக்க முடியாது. இஸ்லாத்தில் வந்து அல்லாஹ் சொன்னா தான் இஸ்லாம், ரசூல் சொன்னா தான் இஸ்லாம்னு உருவாக்கி இருந்தா இந்த எண்ணம் அவனுக்கு வருமா? இந்த மாதிரி செஞ்சு இருப்பான். அம்மாடி இது எப்படி செய்யறது, இப்படியான ஒரு அதிகாரம் நமக்கு கிடையாத, மார்க்கத்தில் விளையாடுறது நினச்சிருப்பானா இல்லையா? இது ஒரு அடிப்படையை வழங்கிடணும். இருந்தாச்சா அடுத்து இன்னொரு விஷயம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு இருக்காங்கல்ல, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர். தூதர்னா என்ன? முகமது ரசூல்லா மாநாடு போட்டிருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்க மார்க்கம்னு என்ன சொன்னாலும் அது வந்து அவங்களா சொன்னது இல்லை, அல்லாஹ் சொல்லி நமக்கு சொன்னது. ரசூல்னா தான் அர்த்தம். தூதர்னா என்ன அர்த்தம்? நான் ஒருவரை தூதரை அனுப்புகிறேன்னு சொன்னால் நான் சொல்வதைத்தான் அவர் போய் சொல்லுவார் மக்கள்கிட்ட. அவர் இஷ்டத்துக்கு போய் எதையா சொல்லுவார், ஏன்னா அவர் என்னுடைய தூதராக இருக்க மாட்டார். நான் ஒரு வேலைக்கு ஒரு ஆளை தூதர் அனுப்புகிறேன்னு வைங்களேன், அவர் என்ன செய்யணும்? நான் சொல்கிற செய்தியை கொண்டு போய் அந்த இடத்துல சொல்லிட்டு வரணும். அப்போ முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதராக என்ன அர்த்தம்? அவங்க கையில் மடியில் போட்டலாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அந்த மெசேஜை கூட்டாமல் குறைக்காமல் நமக்கு தரணும். அதான் தூதர் என்பதுடைய அர்த்தம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கம்னு சொன்னாங்க பாருங்க, அதுதான் நம்ம எடுத்துக்கிறோமுங்க. மார்க்கம் இல்லாமல் எத்தனை காரியம் செஞ்சுருப்பாங்க, அதையெல்லாம் எடுத்துக்கிற தேவையில்லை. மார்க்கம் என்கிற சொல்லி நமக்கு செஞ்சாங்க பாருங்க, அதைத்தான் நம்ம மார்க்கத்தில் உள்ள இபாதத்தாக எடுத்துக்கொள்வோமே தவிர மார்க்கம் இல்லாத செய்த காரியங்களை எல்லாம் அதை எடுத்துக்கொள்ள தேவையே கிடையாது. உதாரணமாக இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது அவங்க வந்து கோதுமை உணவு தான் சாப்பிட்டாங்க, சரியா? அரிசி அந்த நாட்டில் கிடையாது. நம்ம சோறு இட்லிலாம் ரசூலுல்லாஹ் பார்த்ததே கிடையாது. இட்லி தோசை சோறுலாம் அரிசி வேணும்ல, அரிசி எங்கே கிடையாது தானே. கோதுமையில் உள்ள சில ரொட்டிகளை வந்து சாப்பிட்ருக்காங்களே தவிர அரிசி சாப்பிட்டது இல்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமை தான் சாப்பிட்டார்கள் என்ற காரணத்தினால் கோதுமை சாப்பிட்ற சுன்னத்துன்னு யாராவது சொல்லுவாங்களா? ரசூலுல்லாஹ் கோதுமை உணவு சாப்பிட்டது நிஜம், ஆனால் கோதுமை சாப்பிட்ற சுன்னத்து கிடையாது. ஏன்? அந்த கோதுமையை சாப்பிட்டது மார்க்கம் என்கிற அடிப்படையில் அவங்க செய்யலை. 40 வயசுல நபியாகுறாங்க, 40 வயசுக்கு முன்னாடி கோதுமை சாப்பிடலையா? அப்போ நபி அடிப்படையில் செய்யலை. நபி அடிப்படையில் செய்திருந்தால் 40 வயசு வரைக்கும் கோதுமை தொடாமல் இருந்து நபியான பிறகு முகமதே கோதுமை சாப்பிடு
அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருந்தா தான் அது மார்க்கமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோதுமை உணவை சாப்பிட்டது வந்து நபி என்கிற அடிப்படையில் அல்ல, ஊர் வழக்கம் என்ற அடிப்படையில் சாப்பிட்டார்கள். நபியாவதுக்கு முந்தியும் சாப்பிட்டார்கள், அவங்களுடைய எதிரிகளும் சாப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹ் மட்டும் தான் கோதுமை சாப்பிட்டாங்களா? அபூஜஹல் என்ன சாப்பிட்டான்? அவனை தான் சாப்பிட்டான். அந்த நாட்டில் என்ன உணவு கிடைத்ததோ அதை சாப்பிட்டார்களே தவிர நபி என்கிற அடிப்படையில் வஹி என்ற அடிப்படையில் சாப்பிடல. அதனால ரசூலுல்லாஹ் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாலும் அது சுன்னத்துன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்? இங்கே இருந்தால் ரசூல் அரிசி சாப்பிட்ருப்பாங்க, அங்கே இருந்தால் கோதுமை சாப்பிட்ருப்பாங்க. இப்படி தான் விளங்கிக்கணுமே தவிர மார்க்கம்னு உள்ள விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம பின்பற்றணும். ரசூலுல்லாஹ்க்கு இப்படி இருக்குது. ரசூலுல்லாஹ் பிரயாணம் பூரா எதில் போனாங்க? ஒட்டகத்தில் போனாங்க. ஹஜ்ஜு கையில் போனாங்க, ஒட்டகத்தில் போனாங்க. ஒட்டகத்தில் ஹஜ்ஜில் போகிற சொன்னதாப்ப இப்போ ஃப்ளைட்டில் போகிறீங்க. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் போனாங்க. ஒட்டகத்தில் போனாங்கன்னா அந்த காலத்தில் இருந்த வாகனம் ஒட்டகம், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் நபி ஆகிறதுக்கு முன்னாடி ஒட்டகத்தில் போனாங்கல்ல, அப்போ நபினால் அந்த ஒட்டகத்தில் ஏறலையில. ரசூலுல்லாஹ்வுடைய எதிரிகளும் ஒட்டகத்தில் போனாங்க. போருக்கு ரசூலுல்லாஹ்வும் போய் போருக்கு ஒட்டகத்தில் போனாங்க, எதிரி கூட்டம் ஒட்டகத்தில் வந்தாங்க. அப்போ இது வழிக்கு சம்பந்தம் இல்லை, ஊர் பழக்கம் அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க ஒரு போர்வை போத்திக்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி சட்டையெல்லாம் கிடையாது. நம்ம சட்டை நீங்கள் பல ட்ரெஸ்லாம் போடுறீங்களே, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் கிடையாது. இந்த ஆம்பளைங்க போடுற ட்ரெஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அந்த காலத்தில் கிடையாது. என்ன செய்வாங்க? மேலே ஒரு போர்வை கீழே ஒரு போர்வை போத்திக்கிடுவாங்க. அந்த காலத்தில் அவ்வளோதான் முடியும். இந்த மாதிரி தறிகள் நெய்கள் மிஷின்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தையல் மிஷின்லாம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் வந்து துணியை போர்த்தி கொள்வார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் துணியை போர்த்தி கொண்ட காரணத்தினால் நீங்கள் சட்டை போடுற தப்புன்னு சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் துணியை தான் போத்துனாங்க. அந்த காலத்தில் அதான் இருந்துச்சு, போத்துக்கிட்டாங்க. இந்த காலத்தில் இருந்தால் அது செய்ய மாட்டாங்க. இப்படி விளங்கிக்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு உஹது போரில் வந்து காயம் ஏற்பட்டுச்சு, ரத்தம் ஓடுது. ஒரு ஈச்சம்பாயை எரித்து அந்த சாம்பலை எடுத்து பூசுகிறாங்க, ரத்தம் நின்று போச்சு. இப்போ நீங்கள் ஆக்சிடென்டான சாம்பல் பூசலாமா? ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து இப்போ உள்ள வைத்தியம் இல்லாதனால செஞ்சுட்டாங்க. அது வகையில் செஞ்சாங்க. யாருக்கு காயம் ஏற்பட்டாலும் சாம்பலை பூசுகிற அந்த காலத்து பழக்கம். அந்த காலத்தில் ஒரு வைத்திய முறையாக கருதி இருந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் அதைத்தான் பூசினாங்க, எதிரிகளும் அதைத்தான் பூசினாங்க. காயம் வந்தால் சாம்பலை பூசினா ரத்தம் நின்றும் அப்படின்னு ஒரு நாலேஜ் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ போய் கேட்டிங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும் போடாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லுவான். அப்போ அந்த காலத்தில் இருந்த வைத்தியத்தை செஞ்சதுனால அது மார்க்கமாகுமா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்கிற முறையில் எதை சொன்னார்களோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். நபி இல்லாமல் எதாவது சொன்னார்களேயானால் அது வந்து மார்க்கம் ஆகாது. இந்த அடிப்படையை விளங்கி இருந்தோமே ஆனால் பெரியார் மகான் அவங்களெல்லாம் பின்பற்ற முடியுமா? ரசூலுல்லாஹ்வை இப்படி ரெண்டாக பிரிக்கிறோமே, அப்போ எப்படி இமாமை பின்பற்றுறது? அப்போ எப்படி சஹாபாக்களை பின்பற்றுறது? அப்போ சஹாபாக்களுக்கு வஹி வருமா? அல்லாட்டிருந்து என்ன கூட்டம் வைக்கிறாங்க? ஓ சஹாபாக்கள் பெரிய ஆளுக்க, இமாம்கள் பெரிய ஆளுக்க, அவங்கள தான் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நாம் இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறோம். ஒன்று வஹி, வஹியில் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை ஃபாலோ பண்ணணும். வஹி இல்லாமல் ஊர் வழக்கப்படி செய்தார்களே ஆனால் அது மார்க்கமாகாது. அப்போ ஊர் வழக்கம் என்கிற விஷயத்தில் அவங்க என்ன செய்திருந்தார்களோ அது வந்து நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு பிரிக்கும் பொழுது, அப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் வஹி வருமா? அல்லாட்டிருந்து செய்தி வருமா? அவங்கள எப்படி பின்பற்றுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன செய்கிறாங்க? இந்த மதுஹபுவாதிகள்லாம், இந்த தரிகாவாதிகள்லாம், இந்த சலபு கூட்டமெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சில எதிர்கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற சொல்கிறீங்க, ஓகே. நாங்கள் சாதாரண பாமர மக்கள், குர்ஆனை போய் நாங்கள் எங்கே போய் பார்க்குறது? ஹதீஸ் எங்கே போய் பார்க்குறது? நாங்கள் ஆராய்ச்சி பண்ண இயலுமா? உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க எப்படி இந்த அஜர்த்துமார்கள்லாம், குர்ஆன் ஹதீஸ் படி போயிடாதீங்க. என்ன காரணம்? நீங்கள்லாம் பாமர ஆளுக்க, பண்டிதர்கள் கிடையாது, உங்களுக்கெல்லாம் விளங்காது, சாதாரண மக்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற முடியாது. அதுக்காகத்தான் இமாம்கள் வகுத்து ஆய்வு பண்ணி நமக்கு அது சரியானதை புரிந்து நமக்கு எளிமையாக்கி தந்திருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ்ங்கிறது கோதுமை மாவு மாதிரியாம். இமாம்கள் தான் அதை அரைச்சி திருவி எல்லாம் தூசியெல்லாம் எடுத்துவிட்டு ரொட்டியை தட்டி உங்களுக்கு தர்றாங்களாம். அப்போ நீ போய் ரொட்டி சுட தெரியாத ஆள் போய்கிட்டு கோதுமையை தின்ற சரியாக வருமா? குர்ஆன் ஹதீஸ் தான் பேசிக்கு, அது கோதுமை. ஆனால் கோதுமையை எல்லாரும் போய் திங்க முடியுமா? சமைக்க தெரியணும். அதெல்லாம் சமைச்சு இமாம்கள் என்ன செய்கிறாங்க? உங்களுக்கு அழகாக சலிச்சு கழிச்சிட்டு ரொட்டி அவங்கள்ட்ட கொண்டா தந்துருக்குறாங்க.
அதனால தான் குர்ஆன் ஹதீஸ்லாம் வேணாம், நமக்கு இமாம்களை பின்பற்றுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, எல்லாரும் ஆய்வு செய்ய இயலாதுங்கிறான்ல, ஒருத்தருங்க ஆய்வு செய்ய முடியாதான். சரி, ஆய்வு செய்ய முடியாதுங்கிறீங்கள, ஆய்வு செய்ய முடியலைன்னு சொன்னால் இப்போ 4 மதுஹப் இருக்குங்கிறாங்க. ஷாபி, ஹனபி, மாலிக், ஹம்பலி 4 இருக்குங்கிறான். 4இல் ஒன்றை பின்பற்ற வேணும்னு சொல்கிறான். இந்த 4இல் ஒன்றை பின்பற்றணும் என்பதற்கு ஆய்வு செய்யணுமா இல்லையா? 4இல் ஒன்றை மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா 4ல் ஏதாவது பின்பற்றுங்கிறான். அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? இது சரியா, அது சரியா, ஹம்பலி சரியா, மாலிக்கு சரியான்னு ஆய்வு பண்ணாதானே ஒன்று தேர்ந்தெடுக்க முடியும். ஆய்வு செய்ய 7 ஆண்டு கேட்குறான். 7 ஆண்டு கேட்டுவிட்டு 4ல் ஒன்று பின்பற்றுங்கிறான். ஒன்றை பின்பற்ற நீ சொன்னால் அந்த வாதம் சரியா நிற்கும். நீனே என்ன சொல்கிறேன்னு கேட்டால் 4இல் ஒன்றை பின்பற்றணுங்கிற. 4இல் ஒன்றை பின்பற்றணும் என்று சொன்னால் நாளை எடை போடணுமா இல்லையா? அவனே ஒத்துக்கிறான், மக்களுக்கு ஆய்வு செய்ய முடியும். ஷாபி, ஹனவி, மாலிக், ஹம்பலி எல்லாம் பார்த்து விட்டு எனக்கு ஷாபி தான் சரி, எனக்கு ஹம்பலி தான் சரி, எனக்கு மாலிக் தான் சரி என்று மதுபோல ஆய்வு செய்து ஒரு மதுஹபை தேர்ந்தெடுக்க முடியுமா? ஏண்டா அது முடியும்டா, ஏன்டா ஹதீஸ முடியாது? 4 மதுஹபில் ஒன்றை பின்பற்ற முடியும்னு சொன்னால் ஏன் ஹதீஸில் பார்த்து ஆயத்துக்களை பார்த்து ஏன் முடிவுக்கு வர முடியாது? பொய் சொல்கிறாங்க. அது போக இப்போ எடுத்துக்கிறங்களேன், பரேலவின்னு ஒருத்தன் இருக்கிறான், தேவ்பந்தின்னு இருக்கிறான். ஒருத்தன் பரேலவி கட்சியில் இருக்கிறான், ஒருத்தன் தேவ்பந்தி கட்சியில் இருக்கிறான். இது எப்படி இருக்கிற? ஏதோ ஒரு முடிவு பண்ணி தானே போயிருக்கிற. அவன் சொல்கிறதையும் கேட்குற, இவன் சொல்கிறதையும் கேட்குற. இது பிடிச்சிருந்தா பரேலவிக்கு போயிடுற. அது பரேலவின்னா கபர் வணங்கி, தேவ்பந்தினா கபர் வணக்கத்தை எதுக்குறவன். கபர் வணக்கத்தை எதுக்குறவன் ஒரு கூட்டம் இருக்கிறான் தேவ்பந்தின்னு. கபர் வணக்கம் சரின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கான் பரேலவிண்டு. அதுக்கும் ஒரு சாரார் இருக்கிறாங்க, இதுக்கும் ஒரு சாரார் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிற நீ? அவங்க அர்த்தையும் வாங்குற, இவங்க அர்த்தையும் வாங்குற. வாங்கி பார்த்துட்டு நமக்கு பரேலவி தான் செட் ஆகிறோன்னு இவன் பரேலவியாக போயிடுறான். நமக்கு தேவபந்து செட் ஆகுன்னு அவன் தேவபந்தியாக போயிடுறான். அப்போ என்ன வழங்குது? நீ நான் ஆய்வு பண்ணுறேன், ஆய்வு பண்ண இயலாதுங்கிற. அப்புறம் ஏன் ஒருத்தன் பரேலவியாக இருக்கிறது? அவ்வளோ பேர் பரேலவியாயிரி, அல்ல அவ்வளோ பேர் ஹனபியாயிரி, அவ்வளோ பேர் தேவபந்தி ஆயிரி. இல்லாட்டி எல்லாரும் ஒன்றில் இருந்துன்னு சொன்னால் ஆய்வு பண்ண இயலன்னு சொல்லலாம். எத்தனை குரூப் இருக்கிறது? நக்சபந்தியாங்கிறான், சூரவதியாங்கிறான், சாதலியாங்கிறான், காதிரியாங்கிறான், அதுக்காக தப்லீக்குங்கிறான், தப்லீக் எதிர்ப்புங்கிறான். இப்படி பல வகையாக பிரிஞ்சு கிடந்துக்கிட்டு அதில் ஒன்றை சூஸ் பண்ணி எடுப்பாங்களாம். எதை எடுக்க மாட்டாங்களாம்? ஒருத்தன் ஹதீஸுங்கிறான், ஒருத்தன் ஹதீஸ் இல்லைங்கிறான். ஹதீஸை கண்டுபிடிக்க தெரியாதப்ப. அப்போ ஹதீஸில் உள்ளபடி பின்பற்றுறான் என்று சொல்வதை ஆய்வு செய்ய எனக்கு இயலாது, கண்ட கண்ட குப்பையும் ஆராய்ச்சி பண்ணிடுவாங்கிறான். அப்போ மக்கள் ஆய்வு செய்ய முடியுமான்னு கேட்குறது நம்மளை ஏமாத்துறதுக்கு சொல்கிற விஷயம் தானே தவிர இவங்களே ஆய்வு செய்கிற நிலை தான் அவங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று. அடுத்ததாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அடுத்த வாதம், குர்ஆன் எந்த பாஷையில் இருக்குது? அரபியில் இருக்கிறது. ஹதீஸு அரபியில் இருக்குது. உங்கள் தாய்மொழி அரபி இல்லை, உங்களுக்கு அரபி தெரியாது, அதை கொண்டாந்து போடுவாங்க. குர்ஆனை பின்பற்றான்னு சொன்னால், ஹதீஸை பின்பற்றான்னு சொன்னால் இந்த அஜத்மார் என்ன பண்ணுவான்? ஏங்க குர்ஆனை உனக்கு பின்பற்றுமா? உனக்கு அரபி தெரியுமா? குர்ஆனை வாய்ச்சி உனக்கு அர்த்தம் புரியுமா? ஹதீஸை வாய்ச்சி உனக்கு அர்த்தம் புரியுமா? அப்போ அரபியில் குர்ஆன் ஹதீஸ் இருக்கும் பொழுது அரபி தெரியாதவன் எப்படி அதை பின்பற்றுவது? அதுக்கு தான் இமாம்கள் அப்படிங்கிறான். குர்ஆன் ஹதீஸ் அரபியில் இருக்குதான், அதனால் பின்பற்ற முடியலையாம், அதனால் இமாம்களை பின்பற்றுவாங்களாம் அப்படிங்கிறிய. சரி, ஒத்துக்குருவோம். இமாம்களை பின்பற்றுன்னு சொல்கிறீங்கள, நீ சொல்கிற 4 இமாமும் தமிழில் புத்தகம் எழுதுனாங்க. இவன் சொல்கிறது அந்த சாபி இமாமுங்கிறானே, அவர் புஸ்தகம்லாம் எந்த பாஷையில் இருக்குது? அரபியில் தான் இருக்குது. அபு ஹனீஃபா இமாமுங்கிறான், அவருடைய மதுஹபுடைய கிதாபெலாம் எதில் இருக்குது? அரபியில் இருக்குது. மாலிகி மதுஹப் கிதாபெலாம் அரபியில் தான் இருக்குது. ஹம்பலி கிதாபெலாம் அரபியில் தான் இருக்குது. அப்போ மதுஹபும் அரபிலான இருக்குது. அப்போ அதை பின்பற்ற சொல்கிற? அப்போ நீ என்ன சொல்லணும்? தமிழ்நாட்டுக்கு ஒரு இமாம் வரும்போது நாங்கள் பின்பற்றிக்கிடுவோம் அப்படிலாம் சொல்லணும். தமிழ்நாட்டில் ஒரு இமாம் பிறந்து தமிழில் எல்லாத்தையும் சொல்லும்போது பின்பற்றுவோமே தவிர குர்ஆனும் அரபியில் இருக்கு நாங்கள் பின்பற்ற மாட்டோம், ஹதீஸ் அரபியில் இருக்கு பின்பற்ற மாட்டோம், 4 மதுஹபும் அரபியில் இருக்கு பின்பற்ற மாட்டோம் சொல்லு பார்ப்போம். இப்போ அப்போ அரபியில் இருக்குதான் பஞ்சாயத்து பிரச்சனை என்று சொன்னால் எல்லாம் தானே அரபியில் இருக்குது. அப்போ மதுஹபில் உள்ள அரபியை மொழிபெயர்த்து நீங்கள் சொன்னால் விளங்கும் என்றால் குர்ஆனை மொழிபெயர்த்து சொன்னால் விளங்காதா? ஹதீஸை மொழிபெயர்த்து சொன்னால் விளங்காதா? உங்களுக்கு கோர்ட்லேருந்து ஒரு சம்மன் வருது, கோர்ட்டுக்கு ஆஜராக உண்டு, அல்ல அரபு நாட்டுக்கு ஒரு விசா வருது. அரபு நாட்டு விசா எந்த பாஷையில் வரும்? அரபி பாஷையில் வரும். இது நமக்கு அரபி பாஷையில் வந்திருக்கிற காரணத்தினால் இதை நான் குப்பையில் போடுறேன்னு போடுவீங்களா? அதை அரபியில் என்ன செய்வீங்க? எடுத்துகிட்டு போய் 7 பேர்கிட்ட கேட்பீங்கல்ல, அசர்த்து என்ன எழுதிருக்கு, என்ன விசா, என்ன வேலை, என்ன சம்பளம், எவ்வளோ நாளைக்கு விசா போட்டிருக்கான்னு கேட்குறீங்கல்ல. ஒருத்தன்ட்ட கேட்டோன்னு இன்னொருத்தன்ட்ட போய் கேட்குறீங்கல்ல.
4 பேர்ட்ட செக் பண்ணுறீங்களா இல்லையா? செக் பண்ணிவிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேல வெளிநாட்டு போக தானே செய்கிறீங்க. அப்போ அரபு நாட்டில் அரபியிலேருந்து விசா வந்தால் மொழிபெயர்த்து சொல்லணும்னு விளங்குதில்ல. இங்கிலீஷில் கோர்ட்டில் சம்மன் வந்தால் இங்கிலீஷ் தெரியாத உங்களுக்கு 4 பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்கல்ல. அதே மாதிரி ஏன்டா குரானை தெரிய முடியாது? விசாவை மொழிபெயர்த்து சொன்னால் விளங்கும் என்று சொன்னால் குரானையா விளங்காது, ஹதீஸே விளங்காது. அப்போ எல்லாம் பொய்யா சொல்கிறாங்க. அது போக குரான் விளங்காங்கிறான்ல, இந்த விளங்காது சொல்கிற மதுகபு கூட்டம் 12 குரான் தமிழாக்கம் வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஒன்று தனியாக விட்டுருக்கோம், அது விட்டுருங்க. அவங்க குரூப்பில் வெளியிட்ட தமிழாக்கம் எத்தனை? 12 குரானை தமிழில் மொழிபெயர்த்து விட்டுருக்குறாங்க. அதான் விளங்காதுல, நீ மொழிபெயர்த்த? அடே குரான் விளங்காதுங்கிற கொள்கை உள்ளவனாக இருந்தால் குரானை மொழிபெயர்த்து என்ன வெளியிடுறீங்க? அது வெளியிட விளங்காது. நாங்கள் அரபியில் பற்றி ஓதிக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் சொல்கிற கேளுங்க. அப்போ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு விளங்குமா? அப்போ குரானை பிரிண்ட் எடுத்து விற்று வியாபாரம் பண்ணுறதுக்கு மட்டும் மக்களுக்கு விளங்க. எத்தனை புஸ்தகம் போட்டிருக்கிற அரபியிலேருந்து தமிழாக்கி அது மட்டும் விளங்குமோ? அப்போ அரபியில் இருக்கிறதா காரணம் என்று சொல்வதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி, திசை திருப்புறதுக்காக வேண்டி, வழி கெடுக்கிறதுக்காக வேண்டி ஷைத்தானுடைய மாய விலை என்பது என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்தாங்க குரான் ஹதீஸையெல்லாம் சஹாபாக்கள் மாதிரி விளங்க, அவங்களுக்கு விளங்க ஓகே. நம்மெல்லாம் எவ்வளோ பிந்தி இருக்கிறோம். அந்த காலத்தில் மக்களுடைய அறிவு நமக்கு இருக்குமா? அவங்களுடைய தக்வா நமக்கு இருக்குதா? அவங்களுடைய இஹ்லாஸ் நமக்கு இருக்குதா? அவங்களுடைய ஆராய்ச்சி நமக்கு இருக்குதா? அதனால குரான் ஹதீஸெல்லாம் விளங்குறதா இருந்தால் அந்த காலத்து மக்களுக்கு தான் விளங்க முடியுமே தவிர இந்த காலத்து மக்களுக்கெல்லாம் விளங்க இயலாதுன்னு அடுத்த பால்ட்டி எல்லாமே நம்மளை தாழ்வு மனப்பான்மை ஆக்கி, உனக்கு மார்க்கத்து சம்பந்தம் இல்லைன்னு ஆக்கி, அப்படி தூரமாக்கி விட்டா தான் இஷ்டத்துக்கு உளரலாம். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான்? உங்களுக்கு மார்க்கத்தை விட்டு தூரமாக கொண்டு போயிடணும். எப்படி கொண்டு அம்மோடி நெருங்க முடியாது, அது நமக்கு நம்ம அரபி பாஷையில் வேணாம் இப்படின்னு ஆக்குறதுக்காக வேண்டி இந்த ஒரு வாசகத்தையும் சொல்கிறோம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ளவங்களுக்கு நல்லா விளங்குமா, பின்னாடி உள்ளவங்களுக்கு விளங்குமா? யோசிச்சு பாருங்க. குரான் ஹதீஸ் முன்னாடி வாழ்ந்தாங்கள மக்கள், அவர்களுக்கு நன்கு விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? பிற்காலத்தில் வர்ற மக்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? பிற்காலத்தில் வர்ற மக்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது, முன்னாடி உள்ள மக்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குரான் இருந்துச்சுல, எல்லாரும் ஆளுக்கு ஒரு புக்கு வச்சுருந்தாங்களா? குரானே அவ்வளோ சஹாபாட்டையும் இல்லை. சில சஹாபாக்கள் குரான் முழுசும் மனப்பாடம் பண்ணியிருந்தார்கள், அது விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர். பல சஹாபாக்கள் சில சில சூறாக்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தார்கள். அனைவர்கிட்டையும் முழு குரான் இருக்கவே இல்லை, அனைத்து சஹாபாக்கள்கிட்டையும் இருக்கலை. உங்கள்கிட்ட ஒரு வீட்டில் 4 குரான் வச்சுருக்கிறீங்க, குரானே கிடைக்காத மக்களுக்கு நல்லா விளங்குமா? உங்கள் வீட்டில் எல்லா வீட்டையும் 4 குரான் 3 குரான் வச்சுருக்கிறீல்ல, தமிழாக்கமே 2 3 வச்சுருக்கிறீல்ல. அப்போ குரான்கிற நினைச்சா எடுத்து பார்க்குற வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. சஹாபாக்களுக்கு நினைச்சா எடுத்து பார்க்கறதுக்கு புக்கு இருந்துச்சா? புரட்ட முடிஞ்சா? இல்லை. இப்போ ஹதீஸுங்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள்லாம் இருக்குது. இன்றைக்கி அவ்வளவும் தொகுத்து புக்காய் கொடுத்துட்டாங்க, புகாரி முஸ்லீம்னு இருக்குது. என்ன சொன்னாங்கன்னு பரட்டி பேருக்கு எடுத்துட முடியும். சஹாபாக்கள் காலத்தில் ஹதீஸில் புக்காக இருந்துச்சா? புகாரி முஸ்லீம்லாம் விற்பனையில் இருந்துச்சா? ஆளுக்கு ஒரு ஹதீஸ் புக்கை வச்சுருந்தாங்களா? சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு சஹாபிக்கு தெரிஞ்ச ஹதீஸ் அடுத்த சஹாபிக்கு தெரியாது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லும்போது எந்த சஹாபி இருந்தால்